नमः श्रीरङ्गनायक्यै यद्भूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे शयमाश्रये चिन्तामणिमिवोद्ध्वान्तम् उत्सङ्गेः अनन्तभोगिनः अभ्यन्यस्तपदाब्जमं चितकटिः संवादिकौशेयकम् किञ्चित्ताण्डवगन्धिसंहननकम् निर्व्याजमन्दस्मितम् चूडाचुम्बिमुखाम्बुजम् निजभुजा विश्रान्तदिव्यायुधम् श्रीरङ्गे शरदशतम् ततैतः पश्येम लक्ष्मीसखम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் திருவரங்கநாதனாக திருவரங்கத்துள்ளே வீற்றிருக்கும்படியான திருவரங்க செல்வனாக தென்னீர் புண்ணி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும்படியான அனந்த சைனனாக வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்க பேர் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதும் ஸ்ரீரங்கநாதன் தன்னோடு கூட அடியார்களை எப்பொழுதும் அரவணைத்து இருப்பதிலே ஆசைப்பட்டு கிடப்பன். ஆகையால்தான் ஆழ்வார்களை எல்லாரையும் தன்னோட கூடியிருக்கும்படியாக அனுகிரகித்தவன் ஸ்ரீரங்கநாதன். இன்னைக்கும் அரையர் சுவாமி கொண்டாட்டத்திலே பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு கொண்டாடும்படியாகவும் ஆழ்வார்கள் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் எம்பெருமானுக்கு அருளி செய்திருக்கக்கூடிய அருளி செயலை விடாதே திருச்செவி சாத்தக்கூடிய திருவரங்கநாதன். ஆச்சாரியர்கள் எல்லாரும் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடுவதிலே தான் உகப்பை உடையவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன். நாம் எல்லாம் பல்லாண்டு பாடலைன்னா அவனுக்கு ஒரு சுற்று குறைஞ்சிடும். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாதனை போற்றாத வேதம் இல்லை, போற்றாத அருளி செயல் இல்லை, போற்றாத ஆச்சாரியருடைய ஸ்லோகங்கள் இல்லை, இவனை திருவடி தொடாது இருக்கக்கூடிய பெரியோர்கள் இல்லை. எல்லாரும் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே காதல் கொண்டு நின்றவர்கள். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோ பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே என்று காவேரி மத்திய தேசத்திலே ஸ்ரீரங்கநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய இருப்பை கண்டு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை. ஆழ்வார் சொல்றார், கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. பெருமானே, நீர் கிடந்திருக்கக்கூடிய அழகை கண்டு நாம் எங்கனம் தானும் மறந்திருப்போம் என்று வார்த்தை சொல்றார். உடலனுக்கு உருகுமாறோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த உடல் தானே உருகி நிற்கும்படியாக நிற்கிறது. ஏதோ நாமெல்லாம் கண் காணும்படியா ஃப்ரீயா போனாலும் சரி, 100 ரூபாய் டிக்கெட்ல போனாலும் சரி, ஸ்ரீரங்கநாதனை பக்கத்துல சேவிக்கும்படியா இருக்கிறச்சே இந்த பரம்பொருள் ஆர் என்கிற கேள்வி வரச்சே வேதம் எல்லாம் இவன் பின்னாடி துள்ளி ஓடி இவனை பார்க்க முடியுமா, இவனை அறிய முடியுமா, அறிந்தவர்கள் சொல்லுவது உண்மையா? பட்டிமன்றத்துக்கு நிறைய டாபிக் இருந்துட்டே இருக்கு. வேதம் சொல்றது அழகா, யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசா. ரொம்ப அழகா இதை ஸ்லோகமா ஆக்குகிறார்கள் ஆச்சாரியர்கள். பட்டர் சாதிக்கிறார், அமதம் மதம் மதமதாமதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம் இதி ரங்கராஜ முதஜூகுஷத்ரயீ ஸ்வமஹே வயம் கிமிதிதம் ந சக்னுமஹ. யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ. வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறத அப்படியே ஸ்லோகம் படுத்தினார். யாரொருவர் எம்பெருமானை பார்த்து நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையிலே பகவானை அறியவில்லை.
யாரொருவர் எம்பெருமானை அறியவில்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையை அறிந்தார்கள். வேதமே அப்படி சொல்லிட்டு அவனுடைய ஆனந்தத்தை அளக்க ஆரம்பிச்சது. சயே கோமானுஷ ஆனந்தா, கடைசியில பிரம்மண ஆனந்தான்னு போச்சு. ஆனா திரும்பி என்னாச்சு? நிறைய தோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. வேதம் சொல்லிட்டு வாக்குகள் வீழ்கின்றன, மனதாலும் அவனை நினைக்க முடியல. ஆழ்வார் நினைப்பறியான்னு வார்த்தையை உபயோகிக்கிறார். பிரமான பார்த்து சொல்றச்சு. ஓதுவார் ஓப்பெல்லாம் வேதத்தை எவ்வளவு காலம் நீ அத்தியனம் பண்ணாலும் அலர்த்தருக்கு அரியதாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இந்த வேதம் எம்பெருமான பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி தழகா. என்ன வார்த்தை சொல்லிட்டு? ஏ ததேவாமிருதம் திருஷ்டுவா திருப்தியந்தி. பரமபதத்துல போனா அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை, அமிர்தமாக இருக்கக்கூடியவனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் சுகிக்கிறார்கள், சந்தோஷிக்கிறார்கள். கடிகை அற்புதமா ரெடியாயிட்டு இருக்கு, வாசனையே அற்புதமா இருக்கு. கடிகை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துட்டு அவருக்கு என்ன கொடுக்குறோம்? ஆவிதான் அவனுக்கு, மிச்சதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நாம அவரை கண்டரோட பண்ணி நாம எடுத்துக்கரைச்சேன். எல்லாம் பரிமாறியாச்சு, அறுசுவை உணவு. இப்பதான் பரிசேஷனம் பண்ண அப்படி கையை வைக்க போறார் சுவாமி. அதுக்குள்ள கிடுகிடுன்னு ஒருத்தர் வரார், இலையை அப்படியே உருவிட்டு போயிடும். என்ன சாப்பிடவே இல்லையே, பாத்தீரோ இல்லையோ, அவ்வளவுதான். இன்னும் இப்படி சொல்றீங்க, என்ன பெருமாளுக்கே தானே பண்றோம். இதுதான் பரமபதத்திலே அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அமிர்தம் திருஷ்டுவா, பார்த்தாலே திருப்தியாங்க. ஆச்சரியம். எந்த இடத்துல? பரமபதத்திலே. ஆழ்வார் சொன்னார் அழகா, கண்களால் காண வருங்கோள் என்று ஆசையால். இதுதான் வேதம் சொல்லிது. சதா பஷ்யந்தி சூரயா தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இந்த விஷ்ணுடைய பரமபதத்தை அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் என்ன பண்றான்? சதா வேதம் தான் சொல்லிட்டு இருக்கா. அகமன்னம் 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 ஓ அகமன்னாதா இன்னும் வேதம் சொல்லிட்டு இருக்கு. போயிட்டே இருக்கு வேத வரிகள். பிரம்மானே அடியேன் தேவரீருக்கு அன்னம், தேவரீருக்கு அடியேன் அன்னம் அப்படின்னு விநியோகப்படுத்தின்னு இருக்கா. இங்க கவலைப்பட வேண்டாம். புளியோதர பொங்கல் சக்கர பொங்கல்லாம் இங்கோட முடிஞ்சிருக்கு. எல்லாம் பரமபதம் போனா யாரு? சாட்சாத் பகவத் அனுபவம் தான், பரிபூர்ண அனுபவம். இந்த அனுபவம் எப்படி இருக்கு? கண்ணால பார்த்தாலே திருப்தி இருக்கிறதால. அவர்களுக்கு என்ன பேருன்னா இமையோர்கள் அப்படின்னு. இந்த இமையோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கண் இமைக்காதவர்கள். ஏன்? இந்த கண் இமைக்கிற காலம் இருக்கு, அதை கூட பகவானுடைய பிரிவை தாங்க மாட்டார். அனிமிஷர்கள்னு பேர். அப்படி அவர்கள் பக்தை பாகவதை சகா என்று பக்தர்களும் பாகவதர்களும் சூழ்ந்திருந்து பகவான பல்லாண்டு பாட்டான். எம்பெருமான் தான் லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாக வீற்றிருக்கிறான். அந்த எம்பெருமான் அவன வேதம் அமிர்தம் அப்படின்னு கொண்டாடி. ஆழ்வாரும் பல இடங்கள்ல எம்பெருமானை பார்த்து அமுதம்னு சொல்லி கொண்டாடுறார். தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப. எத்தனை இடங்கள்ல சொல்லி கொண்டாடி காண்பிக்கிறார் அழகா. அமிர்தம்னு கொண்டாடக்கூடிய சப்தம் இருக்கு. ஆனா ஆழ்வார் ஒருபடி மேல போறார் அழகா. எப்படி ஒருபடி மேல அப்படின்னா, ஆழ்வாருடைய திருவாக்கு அற்புதமான திருவாக்கு. ஆறாவமுதே. நம்ம கொங்கிராச்சார சுவாமிக்கு உயிரான பதம், உயிரான எம்பெருமான். ஆறாவமுதாழ்வார் அப்படின்னு இங்க காப்பி கொடுத்திருக்காரு. வேதத்திற்கு மேம்பட்ட ஒரு படியிலே அந்த எம்பெருமானுடைய அனுபவம். வேதம் வர்ணிக்கிறதுன்னு சொன்னா அதற்கு மேல ஆழ்வார் வர்ணிக்கிறார். அழகா தெரிவிக்கிறார் திருவாய்மொழியில. பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம். அது எப்படிப்பட்டதா இருக்கு? சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமி அகம். எது? திராவிட வேதசாகரம். திராவிட வேதம். ஸ்ரீரங்கநாதனை 2 வேதம் கொண்டாடுறது. ஸ்வம் சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தை. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய யானை மாதிரி கம்பீரமா வருது. ஆழ்வார் சொன்னாரே, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதயானாய். திக்கு தோறும் ஒரு யானையை கட்டி வச்சிருக்கார் ஸ்ரீரங்கத்துல. நம்ம இருக்க ரங்கநாதங்கிற ஒரு யானை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, காத்தால இந்த காவேரிக்கு போற யானை மாதிரி தான். அது நல்லா குளிப்பாட்டி ஜம்முன்னு அங்கேயே குளிப்பாட்டுவா காவேரி. சின்ன வயசுல நாங்க குளிக்கரைச்சே பார்ப்போம் அழகா. அது படுத்துன்னு அற்புதமா உடம்பு எழுந்தருளை பண்ணுவதற்கு முன்பு யானைக்கு முதல்ல குளிப்பாட்டுதல் தான் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு திருமண் காப்ப அங்கேயே சாத்துவா திருக்காவேரி கரையிலே. யானை பலபலன்னு தயாராயிடும். இப்போ கொண்டு வந்து அப்படி குடத்துல தீர்த்த வச்சு கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. இந்த போல பட்டர் சொல்ற, ரங்கநாதா நீயும் அந்த யானை மாதிரி தான்.
எப்படி அப்படின்னா, இந்த யானைக்கு நல்ல திருக்காவேரி ஜலத்தாலே தீர்த்தா மாடி வைக்கிற மாதிரி வேதங்கள், சம்ஸ்கிருத வேதங்கள் உன்னை கொண்டாடித்து. வேதம் தான் மூல பிரமாணம். அதுவும் வேதாகா பிரமாணம் ஸ்மிருதி உபகுருதே என்றுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். ஆழ்வாரே பாசுரத்துல சொல்றார், நன்கோதும் நாள் வேதத்துள்ளான். எத்தனை இடங்கள்ல ஆழ்வார் வர்ணிக்கிறார் தெரியுமா? வேத நான்காய் அப்படின்னு கொண்டாடுறார் எம்பெருமான. ஆழ்வார் சொல்லக்கூடிய இடங்களை பார்த்தா சுடர்மிகு சுருதியுள் உளன். பல இடங்கள்ல எம்பெருமான் வேதத்தாலே உத்கோஷிப்பவன். ஏன் பகவானே சொல்லியிருக்கான், தானே வார்த்தை சொல்றான், வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. கீதாச்சாரியனாக இருந்து சொல்ற வார்த்தை, வேதங்களுக்குள்ளே அறியத்தக்க பொருள் யாருன்னா நாம் தான் பா. வேதம் எதையோ பேசுறதே, இந்த ஹோமம் பண்ணுன்னு சொல்றது, இன்னொரு கிரியா காண்டம் கர்ம காண்டம்னு 1000 சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா அதெல்லாம் எம்பெருமானுக்கு திருவாராதன ரூபம். வேதாந்தம் என்ன சொல்றது? பரமாத்மாவுடைய பெருமையை சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யஸ்ய ஆத்மா சரீரம் யஸ்ய பிருத்திவி சரீரம். எத்தனை சொல்றது அழகா அங்கேருந்து வேதம் சொல்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த எம்பெருமான் வேதத்தாலே கொண்டாடப்படுபவனாக இருக்க, இப்ப போராத்துக்கு திருமண்காப்பு வேற. எதுன்னா திராவிட வேதமாகிற ஆழ்வாருடைய திருவாக்கு. திருமண்காப்பு இல்லாம முகத்தை பார்த்தா, அந்த காத்தால சிஷ்யா திடீர்னு வந்துட்டா நான் இன்னும் ரெடியாலன்னா முகத்தை காட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது திருமண்காப்பு இல்லாம எப்படி காட்ட முடியும்? இருக்கே அச்சுதான் இருக்கே சுவாமி. இருந்தாலும் அந்த முகத்துல அது ஒளி இல்லையா? அந்த போல பகவானுக்கு திராவிட வேதம் இல்லைன்னா அது ஒளி இல்லை. அதான் சொல்றார் அழகா. இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த யானையை கொண்டு போய் குடத்தை இறக்கி வச்சுட்டு விஸ்வரூபம் முடிஞ்சு வந்து கட்டினா, அது இவ்வளவு மிளிர்ந்து இருக்கோமே, ஒளிர்ந்து நல்லா ஒளி பொருந்தி இருக்கோமே நினைக்க போறதான்னா கீழே இருக்கிற தூசி எடுத்து தலையில போட்டுக்கும். அதுல போய் யாராவது சொல்லுவாங்க, இப்படி போடலாமா, தூசியை போடலாமா? என்ன பண்ணணும், நம்ம தலையிலையும் 2 போடும். இப்ப ஸ்ரீரங்கநாதன் எப்படி இருக்காருன்னா, வேதங்களும் திராவிட வேதமும் கொண்டாடி இருக்க தான் பட்டருடைய திருவாக்கெடுத்து தூசியா போட்டுக்கிறார் தலையில. பட்டர் தன்னுடைய நைச்சியத்தை பாவிக்கிறார். அழகா, என்னுடைய திருவாக்குகள் எவ்வளவு மலிந்திருக்கக்கூடிய சொற்கள், இதை கொண்டு தேவரீர் கொண்டாடுகிறீர்கள். இது என்ன ஆச்சரியம்! இது யார் கேட்க முடியும்? சர்வதந்திர சுதந்திரன் எம்பெருமான். யாரும் அவனை கேள்வியே கேட்க முடியாது. என்னிட்டம்னு சொல்லுவான். அது போலதான் இந்த கஷேத்திரத்திலையும் கொங்கிலாச்சான் சுவாமி திருமாளிகையிலையும் அடியனுடைய புன்சொற்களையும் இந்த ஆறாமுதன் கேட்கிறார் அப்படிங்கிறது அடியனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். 2 வேதங்களும் கொண்டாடி இருக்க அதிலே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமாகிற வேதம் எம்பெருமானை அற்புதமாக கொண்டாடி. ஆறாவமுது இந்த சப்தம் அழகா எல்லாவற்றிற்கும் ஒரு பீஜமான சப்தம் என்று ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடிய ஆற்றாமைக்கெல்லாம் ஒரு விதையாக இருக்கக்கூடிய வார்த்தை எதுன்னா ஆறாவமுது. ஆலமர விருட்சத்தினுடைய விதைய பார்த்தா இத்தனோண்டு இருக்கு. இதுவா இவ்வளவு பெரிய ஆலமரமாச்சு, இத்தனை கடைகளா, இத்தனை இலைகளா அப்படின்னு தோன்றும்படியா இருக்கு. அதை போல ஆழ்வாருக்கு உண்டான எல்லா அபினிவேசங்களுக்கும் மூலம் எதுவாக இருக்கிறது என்றால் ஆறாவமுதே இந்த சப்தம். அந்த சப்தத்தை உடைய எம்பெருமான் இருக்க எங்க கும்பகோணத்துல ஆச்சரியமா சயனித்து இருக்கிறார். அழகா உத்தான சாயியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். கும்பகோணத்துல கிடந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அதுல ஆழ்வாருடைய திருவாக்கின்படி நடந்த எம்பெருமான். கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாடி கேசனே. ஆழ்வார் சொன்ன திருவாக்கின்படி கேட்ட எம்பெருமான் திருமழிசைக்கிறான். அவருடைய மகத்துவமே அதுதான். என்ன மகத்துவம்னா, இவர் சொல்றத எம்பெருமான் செஞ்சு ஆகணும். அழக அப்படி எம்பெருமானை தன் வசப்படுத்தினவராக இருந்தார் திருமழிசைக்கிறான். இந்த திருமழிசைக்கிறான் இவருக்கு திருநாமம். அந்த எம்பெருமானுக்கு ஆறாவமுதாழ்வார். அதுதான் மணவாள மாமனிகள் தம்முடைய திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே காட்டியருடுகிறார். ஆறாவமுதாழ்வார் ஆதரித்த பேறுகளை தாராமையாலே தளர்ந்து மிக தீராத காதலுடன் ஆற்றாமை பேசி அலமந்தான் என்று அந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார் மணவாள மாமனிகள். தீராத ஆசையுடன் ஆற்றாமை பேசி அலமந்தான் மாசுறு சீர் மாறனென்மான் அப்படின்னு வரக்கூடிய பாசம். இந்த எம்பெருமான் திருவடிகள்ல போய் இவர் விண்ணப்பிக்கிறார். அந்த எம்பெருமான் யாருன்னார்? ஆறாவமுதாழ்வார். இந்த எம்பெருமானுக்கு பேரு ஆறாவமுதாழ்வார். ஆழ்வார்னு எம்பெருமானுக்கு பேர் உண்டா? ஆச்சாரியர்களுக்குள்ள பேர் உண்டு. புறத்தாழ்வான் அப்படின்னு பேர் சொல்ற அழகா காண்பிக்கிறச்சே. ஸ்ரீராமாயணம் சொல்றச்சே பரதாழ்வான் அப்படின்னு சொல்லு. சில பேர் ஆழ்வார் என்னன்னா எல்லாரையும் சேர்த்து எழுத வேண்டியது, இல்ல மறந்து போச்சுன்னா இவாளே எழுதலாம். ஆழ்வார்கள்னா 11 ஆழ்வார்கள்.
பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருவழிச்சி ஆழ்வார்னு பொய்கை பூதம் பேயின்னு ஆழ்வார் காண்பிச்ச லிஸ்ட் இருக்கு. பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மணிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் தூய பட்டநாதன் நண்பர்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் என்று சொல்லக்கூடிய இவர்கள்ல இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறோம். ஆண்டாடையும் மதுரகவி ஆழ்வார்களையும் சொல்லி ஆழ்வார்கள் பன்னிருவர் அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கிறோம். நாம சொல்றச்சேனா அவர்களுடைய திருவாக்காலே புறப்பட்ட திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல்னு உத்கோஷிக்கத்தக்கது. அந்த அருளிச் செயலிலே ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக கொண்டாடி சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்படின்னா, ஆழ்வார்னு ஏன் திருநாமம் அவருக்கு? ஏன்னா பக்தியில ஆழங்கால் பட்டவர்கள் இப்படி ஆழ்ந்து போயிருப்போம். நாமெல்லாம் பக்தியில எப்படின்னா மேலோட்டமா பார்த்துப்போம், அவ்வளவுதான். ஓ கடலா, ஓ நல்லா இருக்கு, அவ்வளவுதான் மேலோட்டமா. மற்ற விஷயங்கள்ல நான் ஒரு கை பார்க்கணும், எப்படி இருந்தது பிரசாதம் இன்னைக்கு, அது கொஞ்சம் போரல சுவாமி அனலைஸ் பண்ணிடுவார். தலிக்கப்பட்டவர் கொஞ்சம் எடுக்கிறதே சீக்கிரம் எடுத்துக்காரு போல் இருக்கு. ரொம்ப ஆழ்ந்து ஆழ்வாருக்கு என்ன பகவத் விஷயத்துல ஆழ்ந்து போயிடும். பகவத் பக்தியில அப்படி இருப்பார். எத்திரம் அப்படின்னு உடனே என்னாச்சுன்னா மயங்கி விழுந்தாராம். எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே. ரொம்ப சின்ன விஷயம், நமக்கெல்லாம் சொல்லி தரிக்க முடியுது. ஆழ்வாருக்கு எபெருமானுடைய அவன் நவநீத சோரனாக செய்திருக்கக்கூடிய செய்கையை கண்டு யசோத பிராட்டிக்கு ஏற்பட்ட கோபத்தை கண்டு பொத்த உரலோடு சேர்த்து வச்சு கட்டினான். இது ஆழ்வார் வர்ணிக்கிறார். 1ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில பக்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் முரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. நம்மளால தரிச்சு சொல்ல முடியாது. ஆழ்வார் எழிவேன்னு சொன்னதுக்குள்ள மயங்கி விழுந்தார். போத்து என்ன அனுபவிச்சார் ஆழ்வார், என்ன ஆச்சரியம். எப்படி உலகமெல்லாம் அவனை கொண்டாடு வேதம் சொல்லி காண்பிக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் மேல இருக்க பிரபூர்வே சாத்யா சந்தி தேவாஹ நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே நீச்சி எண்ணி வைகுந்தமானகர். என்ன பண்ணுவா அந்த இடத்துல அப்படின்னா, எல்லாம் அவாவா கையில ஒன்னொன்னு கொண்டு வந்துட்டு இருக்கா எம்பெருமானுக்கு. விதவிதமா கொண்டு வர சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி வெண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூவம் தரான் இருக்கவே இது காண்பிக்கிற. எல்லாம் விதவிதமா கொண்டு வந்துட்டு இருக்கா எம்பெருமான. அங்க ஒரு பெரிய புகை மண்டலம் உருவாகுது. அந்தூபம் தரா, அந்த தூபம் கொடுக்கறச்சே புகை அதிகமா இருக்கு. தூபத்துல கமழ்தல் தான் அதிகமா இருக்கணும், புகை அதிகமா இருக்கக்கூடாது. ஆனா பரமத்துல தப்பா வாங்கிட்டா போல அங்க புகை அதிகமாயிடுது. அதற்குள்ள என்னாச்சுன்னா பகவானை காணும். கிருஷ்ணாவதாரமா இங்க குதிச்சான். அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவண்ண போந்துன்னு வார்த்தை சொல்றார். இப்ப எம்பெருமான் கிருஷ்ணனாகத்தானும் இங்கே அவதரித்தான். பரமபதத்திலே கை நீட்டின இடத்துல ஆட்கள் அவனுக்கு பரமபதத்துல கைங்கரியம் பண்றது காத்துட்டு இருக்கா. இந்த மாலைகள் இதோ இந்த புஷ்பம் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. சாமகானம் தான் அங்க ஓடிட்டு இருக்கும். எப்பவும் வேதத்தை அப்படி சொல்லிட்டே இருப்பா அழகா. சாமகானம் சொல்லிட்டு இருக்கிறச்சே திடீர்னு ஒரு நித்தியசூரிகளுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்தாத்மாக்கோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துதான்னு வச்சுக்கோ, திடீர்னு நமக்கு அப்படி வரும். உடனே என்ன ஆயிடும்னா அழல் உமிழும் பூங்கார் அரவணையம் ஆதிசேஷன் அப்படி நெருப்ப கக்குவரம். பெருமானுக்கு எது வருகிறதோ சாமகானம்னா அந்த லெவல்ல தான் சேவிக்கணும். அதை சேவிக்கிறச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கா அந்த எம்பெருமானை. அந்த எம்பெருமான் யசோதைக்கு பிள்ளையாக பிறந்து என்ன தவம் செய்தனே யசோதா, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் உன்னை அம்மான்னு சொல்றான். சரி, நம்ம ஆத்துலயே இத்தனை பசு இருக்கு, வெண்ணெய் இருக்கு, அங்க இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்காம பக்கத்தாத்துல இருக்கக்கூடிய வெண்ணெய அதுவும் கேட்டா கொடுக்க போறா. கேட்காதபடி களவினில் அங்க போய் திருட்டு வெண்ணையா எடுத்து அதற்கு இல்லாத பொய்களை சொல்லி ஏலா பொய்கள் உரைப்பான். இல்லாத பொய்களை சொல்லிட்டு இருப்பான். உள்ள போய் மேல ஏறி அந்த கிருஷ்ணனுக்காகவே பயந்து பானைய மேல உரிய கட்டி வச்சிருப்பான். அதெல்லாம் உரியடி நடக்கிறது. அதுக்கு இவன் ஒரு டீம் வச்சிருக்கான். கீழே இருந்து மேல ஏறி ஏறி போய் அதுல எப்படி பறிச்சு எடுக்கணும். டக்குன்னு அந்த கைக்குள்ள விடுறச்சே, கையை விடுறச்சே பானைக்குள்ள பிடிச்சிடுறான். பக்கத்து வீட்டு பெண் பிள்ளை கேட்கறாவள், எங்க கிருஷ்ணா இங்க வந்த? உங்க ஆகமா இது முதல்ல எல்லாம் புரோட்டோடைப் ஒரே மாதிரி இருக்கு. அபார்ட்மெண்ட்ல அந்த நம்பர் போர்டுல ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, வந்த இங்க என்ன வேலை என்ன? எங்க ஆத்துல ஒரு கண்ணுக்குட்டியை காணும், அது இங்க இருக்கோன்னு பார்த்தேன். ஆச்சரியமா அவன் சொல்லக்கூடிய பொய் உரைகள் பார்த்தா விசித்திரமா இருக்கு. அந்த கலவினில் அப்படின்னா அழ்வார் களவாவது உருப்படியா பண்ணியா. ஒருத்தர் திருடுறான். திருடி என்ன ஆச்சுன்னா 50 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்க இருக்கான்னு தெரியல சுவாமி. இன்னொன்னு சொல்ல, திருடி எங்க இருக்கான்னு தெரியறது, கொண்டு வர முடியல சுவாமி. ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு உலகத்துல பார்த்தோம்.
நான் களவினில் அந்த களவு நடக்கிற சமயத்திலே கையை பிடிச்சுட்டான். பாத்தியா திருடினியா பாரு, திருட்ட கூட உருப்படியா பண்ண முடியலையே. அந்த திருட்ட மறைச்சுக்கணும்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான்? ரொம்ப பெரிய உபாயம். கையிலையும் வாயிலையும் இருந்தா தானே வெண்ணெய், உடல் முழுக்க போச்சுட்டா தெரியாது. போறப்போ இன்னும் நல்லா காமிச்சு கொடுக்கறதா தானே ஆகும். அப்ப அந்த களவினில் அவனை கையோட பிடிச்சி, அப்ப அந்த சமயத்துல தேடினா ஒன்னும் கிடைக்காது. எது கிடைச்சதுன்னா உபயோகம் இல்லாத பொத்த உரல் கடல் கட்டணும். அதுவும் ஒண்ணுதான் சேர்த்து வைக்கிற. அதோட இவனை கட்டுறதுன்னு பார்த்தா கயிறை காணும். தான் அழுவார் சொன்னார், கண்ணி நும் சிறு தாம்பு அப்படின்னு வார்த்தை சொன்ன. கண்ணி தாம்பு, நுண் தாம்பு, சிறு தாம்பு. கயிறு அப்ப இவ்வளவு பெருசா கிடைக்க மாட்டேங்குது, சின்ன சின்னதா இருக்கு, ரொம்ப மெல்லிசா இருக்கு. அதற்கு மேல எப்படி இருக்குன்னு முடிச்சு போட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த ஒன்னொன்னா சேர்த்து வச்சு கட்டினா பக்கத்துல வரமாட்டேங்குது. அப்போ ஒரு அம்பலம் இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் கட்டி சேர்க்கிறா. கடைசியா கிருஷ்ணா நீயே கட்ட வைக்கிறோங்கிறச்ச கட்டி முடிக்கிறா. இது எப்படி இருக்குன்னா உரளினோடு, என்ன அற்புதமா வர்ணிக்கிறார் நம்ம ஆழ்வார். உரளினோடு ஏங்கிய எழிவே. அந்த உரலுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் தெரியலையா, ரெண்டும் ஒன்னே மாதிரி இருக்கு. நான் இவள் மிரட்டுறானா, நீ வாயை திறந்தா பாரு, அழுக வருது கிருஷ்ணனுக்கு. அப்படி கள்ளெல்லாம் ஜலமா இருக்கு, வாயிலேந்து வார்த்தை சொல்லி அழணும்னு நினைக்கிறான். இப்ப யசோதை பேசினா அப்படியே நிக்கிறான் கிருஷ்ணன், பேச முடியாது. ஆழ்வார் பார்த்து வியக்கிறார், நீரா பரம்பொருள், நீரா அங்க நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருப்பவர், நீரா இப்படி உலகமெல்லாம் ஏத்தி ஏத்தி உமை ஏத்த எங்க இதுன்னு சொல்லக்கூடியவர். இங்க பார்த்தா ஒரு பெண் பிள்ளை அல்ப ஒரு கயரை வச்சு கட்டி பொத்த உரலோடு சேர்த்து வச்சு நிற்க, உமக்கும் அதற்கும் வித்தியாசம் தெரியாம கிடந்தீர. எத்திரம் நினைச்சார், எத்திரம் என்ன அதிசயம்னா மூர்ச்சித்து விழுந்தார். நம்ம எல்லாம் தரிக்க முடியாது. அதான் ஆழ்வார்களுக்கு என்ன ஆடங்கால் பட்டவர்கள் 6 மாத காலம் எழுந்துக்கலை, மோகித்து விழுந்தார்னா. அதனாலதான் குரத்தாழ்வான பார்த்து அப்படி இந்த பங்கியை சொல்லு, உபன்யாசம் பண்ணு, காலக்ஷேபம். குரத்தாழ்வான் அதை சொல்லிட்டு இப்ப கண்ட ஜலம் வந்துட்டு 4 லைன் தான் சொல்லி முடிச்சிருக்கோம். தாரதாரையா ஜலம் வரும், 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வார்த்தையே வராது. ஒரு 3/4 மணி காலம் கழிச்சு இன்னைக்கு இத்துடனே போதுமேம்பா. என்ன நடந்ததுன்னா 4 வரி படிச்சார், அவ்வளவுதான் பாசுரர். அதனாலதான் சொன்னார், ஆழ்வாரை போல் இவனும் ஒரு பிரகிருதியோ உரத்தாழ்வான். அதனாலதான் கொண்டாடும்படியா இருக்கு. இப்படி ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். இப்படி ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடிய ஆழ்வாரிலே சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அற்புதமா கொண்டாடி காண்பிக்கிறார். எத்தனையோ எம்பெருமான்களை அதாவது தன்னுடைய திருவாக்காலே கொண்டாடுகிறார். நம்மாழ்வார்கிட்ட என்ன அதிசயம் அப்படின்னா, எம்பெருமான் எல்லாம் கியூல நிற்பார், கொஞ்சம் என்ன பாடிட்டு போறீரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுப்பார் அப்பாயின்மெண்ட். நாமெல்லாம் போய் கியூல நிக்கிறோம், இந்த எம்பெருமானுடைய சன்னதிகள். அங்க எல்லா எம்பெருமானும் லைன்ல காத்துட்டு இருப்பார். இவர் சொல்லணும், இப்ப வான மாமலையே அடியேந்தோட வந்தருளே அப்பா, நமக்கு கிடைச்சதுப்பா, நல்ல வேளை தப்பிச்சோம், ஆழ்வார் திருவாக்கிலே புகுந்தோம். ஆழ்வார் திருவாக்குல எம்பெருமான் இருப்பதற்கு அவ்வளவு ஆசைப்படுகிறான். வடதள தேவகி ஜடர வேதசிர கமலாஸ்தன ஷடகோப வாக்பகுஷி ரங்ககிருகே சகிதம். எங்கெல்லாம் எம்பெருமான் உகந்து இருக்கான்னு வர்ணிக்கிறார். அதுல ஒண்ணு எங்க ஷடகோப வாக்பகுஷி, ஷடகோபருடைய திருவாக்கிலே எம்பெருமான் மிளிர்ந்து இருக்கிறான், அப்படியே கொண்டாடி நிற்கிறான். அந்த திருவாக்கிலே அவர் கொண்டாடாத விஷயம் இல்லை. ஆனா ரொம்ப அதிகமா கொண்டாடினது எங்க, கங்குலும் பகலுமா இருக்கணும். மற்ற சொல்றார், அதனாலதான் வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மலைகள் 1000 ஈன்ற முதல் தாய் ஷடகோபன். ஸ்ரீரங்கநாதன் திருப்படிகளிலே முழுவதுமாக சமர்ப்பித்தார் 1000 பாசனம். மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் அவருக்கே போச்சுன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ரீரங்கநாதன் ஒவ்வொரு எம்பெருமானா கூப்பிட்டு அனுகிரகம் பண்றார். இருந்தார் உமக்கு 10 பாட்டு. ஆகையாலதான் இவை 10 ஒவ்வொருத்தர் எம்பெருமானுக்கும் இந்த 10 பாடல்கள்னு அப்படி அனுகிரகிச்சார்னு ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். ஆனா தொடங்குகிற பொழுதே எம்பெருமானுடைய திருநாமத்திலே, அதுவும் அவரிடத்திலே தான் உருகி நிற்கும்படியாக தொடங்கினது அப்படின்னு பார்த்தா இந்த ஆழ்வாருடைய திருவாக்கிலே கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய 6ஆம் முதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகள் இதுக்கு மேலே. அதுதான் ரொம்ப முக்கிய காரணமும் கூட. இந்த திருவாய்மொழி இல்லைன்னா 4000 கிடைச்சிருக்காது நமக்கு. திருவாய்மொழியால தான் நமக்கு 4000 மீட்கப்பட்டது. அப்பப்ப தொலைச்சுட்டே இருப்போம் போல் இருக்கு, செல்போனை மட்டும் இல்லை, தீபப்பிரபந்தம் உள்பட இப்படி ஆச்சாரியர்கள் எழுந்தருடைய நமக்கு அனுகிரகம் பண்ணினாலுடைய கிடைப்பது என்பது அரிதாக இருக்கக்கூடியது. அந்த 6ஆம் அமுதே அப்படிங்கிற பதிகத்திலே கும்பகோணத்திலே உரைகின்ற எம்பெருமானை ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். 6ஆம் அமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே.
நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறாறு கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஒரே ஒரு பாசுரம் தான் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். கிடைச்ச நாடியில நமக்கு அவ்வளவு அர்த்த விசேஷங்களை ஆழ்வார் அனுகிரகிக்கிறார். ஆச்சாரியர்கள் தம்முடைய வியாக்கியானங்களிலே காட்டி அருளுகிறார். இது திருவாய்மொழியிலே வரக்கூடிய 5ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழி. கும்பகோணத்திலே உரையக்கூடிய எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, சொல்றதை கேட்கிற எம்பெருமானா இருக்க. அதான் ரொம்ப ஆச்சரியமான பாக்கியம் அது. திருச்சந்த விருத்தத்திலே அருளி இருக்கக்கூடிய திருமழிசைப்பிரான் அந்த எம்பெருமானை பார்த்து கேட்க, என்ன படுத்துட்டு இருக்கிறே? நாமெல்லாம் அவர் எப்படிமானா இருக்கட்டும் சுவாமி, நமக்கு வேண்டியதை கொடுப்பா. முதல்ல போனாலே ஒரு பெரிய லிஸ்டோட தான் உள்ள போற. திருமலைக்கு போயிட்டு அங்க பக்கத்துல போனவன ஐயோ லிஸ்ட மட்டும் அங்கேயே உள்ள வச்சுட்டு வந்துட்டேனே. எவ்வளவு கேட்கலாம் ஆழ்வாருக்கு. பெருமாள் அருகில போனா மத்ததெல்லாம் மறந்து போச்சு. என்ன கேட்கிறார்? நீர் ஏன் இப்படி நிக்கிறீர்? நீர் ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீர்? இப்படி யாராவது கேட்டா கூட ஆச்சாரியர்களுக்கு ஒரே சந்தோஷம். பராசர பட்டத்தை போய் நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பாவத்தை பாருங்க ஆச்சாரியர்களுக்கு எப்படி இருக்கு. ஏன் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சந்திரபுஷ்கரணி கரையில படுத்துட்டு இருக்கார்? நம்ம கேட்டா இது ஒரு கேள்வியா சுவாமி? அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு விடுவே. இந்த கேள்வி நஞ்சியர் போய் பட்டனிடத்துல கேட்கிறார். கேட்ட அடுத்த க்ஷணம் நஞ்சியா இங்க வாருங்க ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆஹா, எனக்காக தானே கேட்டிருந்த கேள்வி. என்ன அற்புதம்! இவர் என்ன பண்ணார்? ஒரு கேள்விதான் கேட்டார். இந்த கேள்விக்கு ஒரு சந்தோஷம் பராசர பட்டர். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம். எனக்காகவே கேட்டீரு. ஏன்னா இந்த ஸ்ரீரங்கநாதன் சந்திரபுஷ்கரணி கரையில ஏன் படுத்துட்டு இருக்கான் தெரியுமா? எனக்காகவே சயனிக்கிறான். எனக்காக தான் படுத்துட்டு இருக்கார். எதனாலே? எப்பயோ ஒரு சமயத்துல ஆபத்து ஏற்படுகிற பொழுது ஒரு முதலை வாயிலே அகப்பட்ட யானை கதறி. யானை என்ன சொல்லிது? நாராயணா ஓ மணிவண்ணா நகனையாய் வராய் என் ஆரிடரை நீக்காய். இந்த யானை கதறுகிறது, எபெருமானே கொஞ்சம் ஓடிவா, என்ன கிருப பண்ணு. சொல்றச்சே கரெக்டா சொல்லிடுது. என்ன? யார் முதல்வனோ அவன் வரணும், யார் ஆதி மூலமோ அவன் வரணும். மற்றவர்களுக்கெல்லாம் வியாதி மூலம் இருக்கு, ஆனா ஆதி மூலம் யாரு? சர்வேஸ்வரன் ஒருவனே. சயேகா, அவன் ஒருவன் தான். வேதம் சொல்றா போல உயர்வர உயர்நலம் உடையவன் எவன். இப்போ ஓடி வந்தானா எம்பெருமான் அந்த யானையை காப்பதற்காக ஓடி வருகிற பொழுது அதையும் பராசர பட்டர் வர்ணிக்கிறார். அப்படி ஓடி வந்தீரே யானையை காப்பதற்காக, வந்த உமா நான் சேவிக்க மாட்டேன் பட்டர். அந்த என்ன சேவிக்க மாட்டீரா? சேவிக்க மாட்டேன். பிறகு அதை வர்ணிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா. எப்படி வந்தான் எம்பெருமான் அப்படின்னா, அதந்திரித சமூபதி பிரஹிதஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் கிமிதி சாகுலாந்தப்புரம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதா கரி பிரவர பிருங்கிதே பகவத ஸ்வராயை நமஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எப்பொழுதும் இந்த பகவான் இப்படி எழுந்து புறப்படுறான்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி வந்து கைலாக்குன்னு கொடுக்கணும், கையை கொடுக்கணும். இந்த காலத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம், புராண வாசிட்டு பட்டர் சுவாமி எல்லாம் வரைச்சே இப்படி கைலாக்குன்னு கையை இப்படி பிடிச்சுன்னு வருவாழா ஒரு துணியை வச்சு. பெரியோர்களுக்கு அது பண்ணணும்னு ஒரு கிரமம், அதெல்லாம் ஒரு புரோட்டோகால். இப்ப அப்படி எழுந்து சேர முதலியார் கையை பிடிக்கணும், எம்பெருமான் இப்படி கையை பிடிக்கணும் வரணும். ஆனா என்னாச்சுன்னா அவர் கையை தட்டின்னு இவர் எழுந்து கிளம்புறாராம் பெருமாள் வேகமா. மணி பாதுகைகளை கொண்டு வந்து வைக்கிறான் எம்பெருமான் திருவடியில, திருவடிச்சோடு போட்டு கிளம்பணுமேனு வைக்கிறான். அதையும் உதிரிட்டு எம்பெருமான் கிளம்புற. ஆனா அவர் ரொம்ப எது வேகமா கிளம்பினாலும் டிசிப்ளினா இருப்பார். என்னன்னா மனைவிட்ட சொல்லாம கிளம்ப மாட்டேன், அந்தப்புறத்துல போய் சொல்லிட்டுதான் கிளம்புவேன். இதெல்லாம் நாமும் கத்துக்க வேண்டிய விஷயம் எம்பெருமான்ட்டு. அங்க போய் நான் போயிட்டு வரேம்மா, இந்த காரியத்துக்காக போறேன், இத்தனை மணிக்கு திரும்பி வருவேன். இந்த காலத்துல அதெல்லாம் சொல்லணுமா உனக்கு? பெரிய பெருமாள்கிட்ட ஃபாலோ பண்ணுவோம். போய் சொல்லிட்டு கிளம்புவார். சொன்னாராங்கன்னா அங்கேயும் சொல்லலை. கிமிதிச்சா ஆகுலாந்தப்புறம், அந்தப்புறத்துல எல்லாரும் கவலையில இருக்காங்க. என்னாச்சு நீங்க நம்ம கிட்ட சொல்லலையே எம்பெருமான், என்னாலே இப்படி கிளம்பி ஓடுறார்? அதற்கு மேலே இவர் புறப்பட்டார்னா கருட வாகனம், எப்பொழுதும் கருட வாகனம் தானே எம்பெருமான். இந்த கருட வாகனனாக கருடன் மேலே ஏறிக்கிறான், புறப்பட்டு கிளம்புறார் அந்த கருடன். கருடன் கிளம்பரிச்சே பெருமாள் பார்த்தார், இது என்ன வேகமே இல்லையே, இவர் இப்படி போனா என்னைக்கு போய் சேருவோம் பார்த்தார். கருடா நீ சரிப்படாதுன்னு சொல்லி அவர் எடுத்து தன் கட்டத்துல வச்சு தானே வந்து குதிக்கிறார் வேகத்தில்.
வேகமா வந்து ஓடி வந்தாரு. ஆனைக்கண் அருளைந்த கண்ணரா உன்னையன்னோ கடைகரா கருதுமாறு. ஆச்சரியமா சொல்றார் ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரங்கள். அதை முதலை மேல் சீறி வந்தா, இந்த முதலை மேல சக்கரத்தாழ்வார பிரயோகம் பண்ண இருந்த இடத்துல என்ன பண்ண ஆகாதா? ஓடி வந்து அங்க தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த ஆனை காலில் இப்படி பெருமாள் வச்சு விடுறாரு. ஐயோ பாவம், என்னாச்சு? ரொம்ப அடிபட்டுருதா? ரொம்ப வலிக்கிறதா? அப்பதான் நம்ம வீடியோ கேமரா போட்டோலாம் வந்து போட்டோ எடுக்கிறார். பார்த்தா என்ன தெரியறதுன்னா, ஆபரணத்தை மாத்தி மாத்தி போட்டு இருக்க. இங்க கழுத்துக்கு போட வேண்டியது தலையில போட்டு இருக்காரு, அங்க போட வேண்டியது காலுக்கு போட்டு இருக்காரு, எல்லாம் விதவிதமா போட்டு இருக்காரு பகவான். இது ஒரு நியூ டிசைன் போட்டு. அந்த காலத்துல பேண்ட் நன்னா இருந்தா டிசைன் பா, கிழிஞ்சி இருந்தாதான் இப்ப டிசைன். சாஸ்திரம் கண்டிக்கிறது, கிழிஞ்சதே போட்டுக்காதரா, அதுதான்டா தரித்திரம். எம்பெருமான் எப்படி வராருன்னா, வேற 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 இடங்கள்ல ஆவரணம் இருக்கு, அதை கூட பார்க்க முடியலையா அவனுக்கு. அந்த வேகத்துல வந்து குதிக்கிறான். இப்படிப்பட்ட பகவானை நான் நமஸ்கரிக்க மாட்டேன்னார் பட்டர். எதை நமஸ்கரிப்பேன்னார்? பகவத ஸ்வராயை நமஹ. அந்த வேகமா வந்திருப்பாரு, அந்த வேகத்திற்கு நமஸ்காரம். எப்பொழுதும் அந்த பக்தர்களை காப்பாற்றணுங்கிற அந்த உத்வேகம் இருக்கு, அந்த உத்வேகத்திற்கு நமஸ்காரம்னு பல்லாண்டு பாடினார். இப்ப சொன்னார் பட்டர் நஞ்சீரிடத்துல, இப்படி பராசர பட்டர் என்கிற ஒருவர் இங்கே பிறந்து ஸ்ரீரங்கத்துல, அவர் ஒரு முதல இல்ல 5 முதல்ல அவரை பிடிச்சிட்டு இருக்கு. அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள், நம்ம செவி வாய் கண் மூக்கு உடல் என் 5 புலனும் இது பிடிச்சு இழுக்கறச்சே நாம பரமத்திலேருந்து ஓடி வர வேண்டாம், ஸ்ரீரங்கம் பக்கத்திலேயே இருந்து காப்பாத்தலான்னு சந்திரபுஷ்கரனுடைய கரடை இருக்காருங்கிறார் பராசர பட்டர். எனக்கே ஆட்செய்வன் ஆழ்வார் எப்ப பாரு சொல்றாரு, எனக்கே அருள்கள் செய்ய. எதற்கு அவதாரம் பண்றேன் பெருமான்? நான் எனக்கு அருள் பண்றதுக்கு தான், என்ன ரட்சிக்கிறதுக்கு தான், எனக்காகத்தான் இங்க இருக்கான். இதுதான் பராசரனுடைய திருவாக்கு. இது கேட்டாலே அவர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். எம்பெருமான் ஏன் இங்க எழுந்துள்ளி இருக்கான், எம்பெருமான் இதற்காக இருக்கான். அவர்கள் பார்வையே அப்படிதான் இருக்கு. ஆழ்வார் போய் கேட்கிற, நடந்த கால்கள் நொந்தவோ, ஏன் படுத்துட்டு இருக்கீங்க, இப்படியே படுத்துட்டு இருக்கு. நாம என்ன கேட்போம், போனாலே செவிச்சாச்சு சுவாமி, புறப்படலாம், அடுத்தது இருக்கு நெக்ஸ்ட். ஆனா ஆழ்வார் கேட்கிறார், என்னாச்சு தேவருடைய திருப்பாதங்கள்லாம் வலிக்கிறதா? நடந்து போனதுனாலயா? எதனால இல்லை, நடந்ததாக ஞானத்தை எல்லாம் அளந்தீரே, அதனால திருவடிகள் வலிக்கிறதா? அதற்கு மேலே எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ அப்படின்னு, எங்கேருந்து அயோத்தியா எங்க இருக்கு, இலங்கை எங்க இருக்கு, இத்தனை காத தூரம் நடந்தீரே. கற்கள் என்ன, மேடுகள் என்ன, மலைகள் என்ன, எல்லாத்தையும் கடந்து. அது ஒரு பெரிய யாத்திரா, ராம யாத்திராங்கிறது நம்ம போனாதான் தெரியும் அழகா எவ்வளவு தூரம் நடந்திருக்காரு பெருமான்ங்கிறது. இப்படி எல்லாம் நடந்ததாலே தேவர் திருவடிகளுடைய அந்த வழி தாங்கலையா, அதனால தேவர் சைனித்து இருக்கா? இல்ல, தேவரீர் தானும் பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக வராக நயினாராக அவதாரம் பண்ணி, அப்பொழுது இந்த ஞானமெல்லாம் நடுங்கும்படியாக பூமி எடுத்து ரட்சித்தீரே, அந்த ஆயாசம் தீரும்படியாக சைனித்திருக்கிறீரா அப்படின்னு அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிற. ரொம்ப அழகா காவிரி கரையில சுயினித்திருக்கக்கூடிய எம்பெருமானே, நீர் என்ன பண்ணணும்னா எனக்கு பதில் சொல்லும். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, கிடந்த மாதிரி எழுந்துக்கணும்னு வார்த்தை சொல்ற. மற்றவாளுக்கு தான் அர்ச்சா விக்கிரகத்துல எம்பெருமான் பேசாம இருக்க. ஸ்ரீரங்கத்துல போய் நாம என்னதான் ரங்கநாதன் பேசினாலும் பதில் சொல்லுவாராம், ஒண்ணுமே சொல்ல மாட்டார், சிரிச்சுட்டே இருப்பார். மந்தஸ்மிதேனா பத்ரேனா விஸ்மிதேனா, அவ்வளவுதான் அவருடைய பதில் இருக்கு, சிரிப்பு தான் பதில். ஏன் ஆச்சாரியர்கள் சொல்ற, அதற்கு அர்ச்சா சமாதின்னு பேர். அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனா. எம்பெருமான் அர்ச்சக பராதீனா இருக்கான். நம்ம மாத்திரம் இருக்கான், நம்ம திருமாளிகளே இந்த எம்பெருமான் இருக்க. திருமாளிகளே எம்பெருமானு காக்கார எழுந்து திருவாராதனம் பண்ணுவார். 6:30 மணி 7 மணிக்கு எழுந்து பெருமாள் திருவளுக்கு அப்படி அழகா பெருமாளை நாயகனா இந்த கோயில் காப்பானேன்னு சொல்லி அழகா அந்த எம்பெருமானை துயில உணர்த்தி திருக்காப்பு நீக்கி துயில் உணர்த்தச்சே கௌசல்யா சுப்ரஜா ரமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே சொன்னா கேட்டு எழுதுகிறார் எம்பெருமான். நாள் இவனுக்கு ஊருக்கு கிளம்பணும், பல்லவனை பிடிக்கணும், 6 மணிக்கு போகணும், 5 மணிக்கு திருவாராதனம் முடிக்கணும், 4:30 எழுப்புறான். கௌசல்யா சுப்ரஜா ரமம் என்ன இன்னும் வரவே இல்லையே, எனக்கு டைம் ஆயிடுது சுவாமி. இன்னொரு நாள் எல்லாம் முடிஞ்சிட்டு சுவாமி டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. எப்ப எழுதுகிறாரு? 11 மணிக்கு தான். 12 மணிக்கு போய் கௌசல்யா சுப்ரஜா ரமபூர்வா, என்னடா அது சூரியன் மத்தியத்திலே வந்துடுது, இப்பதான் எனக்கு சுகம் முடிக்கிறது. என்ன பண்றாருன்னா அர்ச்சக பராதீனா. அர்ச்சகன் எப்படி வச்சிருக்கானோ அப்படி இருக்காரு. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே.
தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர். தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் அழியானாம் என்று கொண்டாடுகிறார் ஆழ்வார். தமர்னா அடியவர்கள். அடியவர்கள் கொண்டாடி எந்த ஊரு சொல்றாளோ, எந்த பேர் சொல்றாளோ அதுதான் அவருக்கு பேர். ஆச்சாரியர்கள்லாம் விதவிதமான பேர் வச்சிருக்கா. எம்பெருமானுக்கு வைக்கிறச்சே நம்ம பார்த்தா அதிசயிக்கும்படியாக நிற்கும் அழகா. அப்ப அர்ச்சக பராதீனனாக அர்ச்சகர்கள் எப்படி நடத்துகிறார்களோ, நம்ம மாதிரி நம்ம பெருமாள் எப்படி வச்சிருக்கோமோ, குடி குஞ்சேஷு ரங்கேஸ்வர ஆத்த பிளான் பண்றச்சே பெருசா சுவாமி மாதிரி திருமாளிகை கட்டுற இந்த கோயிலாழ்வார் அப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அவருடைய சங்கல்பம் பெரியவர்களுடைய கிருப்பையால அப்படியே அமைஞ்சது அழகா. முதல்ல அதுதான் பிரதானம். நம்ம மாத்திரம் அந்த பெருமாளுக்கு அப்படிதான் கட்டியிருப்போம். பிளான் பண்ணுறச்சே முடிக்கிறச்சே என்னன்னா இந்த அலமாரி போருமே கடைசியா அவர் என்ன பண்றாருன்னா, இதாவது கொடுத்தியடா ரொம்ப சந்தோஷம், இதை விட்டு என்ன நகர்த்த முடியாது. அதுல ஃபிட்டிங்கா எம்பெருமான் இருக்காரு. ஏன்னா இவன் கொடுத்த இடம் தனக்கு சந்தோஷம். அர்ச்சை அப்படி கட்டுப்பட்டு இருப்பாங்க. திருவள்ளுவர் ஆழ்வாருக்கு மட்டும் அர்ச்சாவதார சமாதின்னு சொல்லிலாம் இருக்க முடியாது. சொன்னா அவருக்கு திருப்பி பதில் வரணும். அவர் சொன்னா அந்த பெருமாள் கேட்டு போகணும். ஏன்னா அதுதான் அந்த பெருமாளுக்கு பேரே வருது, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எதோக்தகாரி ஆழ்வார் சொன்ன வண்ணம். கணிகண்ணன் போகின்றான், சென்னா புறவனும் நான் போறேன், என்ன பண்ணணும்னா காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். பெருமாள் கடகடன் குழந்தை மாதிரி எழுதுகிறார், ஆதிசேஷனை சுருட்டிக்கிறார், கற்களை வைக்கிறார், புறப்படலாம் ஆழ்வார். ஆழ்வார் எப்படி சொல்றாரோ அந்த ராஜா அப்புறம் மன்னிப்பு கேட்கிறான். உடனே இவர் சொல்றார், பைனாகப்பாய் விரித்துக்கொள், இவன் போக்க ஒழிந்தான், போ படுத்துக்கோ, நீ படுத்துக்கொண்டார். சரி ஆழ்வார் அப்படின்னு போய் இவர் போய் படுத்துக்கிறார். ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பக்த பராதீனனாக இருக்கக்கூடியவன் முன்னமே அப்படி இருந்தாச்சு. எங்க திருவக்கால அந்த எம்பெருமான் அப்படி நடந்து காண்பிச்சாச்சு. இப்ப குழந்தையில இருக்கக்கூடிய எம்பெருமான் அழ்வியர் நாம் அர்ச்சா சமாதியில் இருக்கோம், அதெல்லாம் நடக்காதீங்க, நம்ம கிட்ட நடக்காது. அழ்வார் சொல்றார், திருவிழி ஆழ்வார், நாம என்ன சொல்றோமோ கேட்டான், இவர் சொல்றதை அதை கேட்கணும். அதான் அர்ச்சா சமாதியில் இருக்கிற எம்பெருமானுடைய தன்னேற்றம். தன்னையே எப்பொழுதுமே சிந்தித்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் வசமாகிறான் எம்பெருமான். வேதம் சொல்வது ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. இப்படி பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? திரஷ்டவ்யா, பரமாத்மா தரிசனம் கிடைக்கும்னு சொல்ற. நிறைய கேட்டுட்டே இருக்கணும், கேட்டதை மனனம் பண்ணணும், மனனம் பண்ணதை எப்பொழுதும் அதையே தியானிச்சு இருக்கணும். அப்ப அந்த பரமாத்மா தரிசனம் பிரத்யக்ஷ சமானாகார சாட்சா்காரம்னு பேர். அது இவனுக்கு கொஞ்சமாவது கிட்ட பெறும் அப்படின்னு வேதம் சொல்றது. அது சுலபம் இல்லை. எப்ப அப்படி ஏற்பட்டதோ அப்ப இவனுடைய முடிச்சுக்கள்லாம் அவிழ்ந்து விழுகின்றன. பரமாத்மாவை கண்ட சமயத்துல இவனுக்கு என்ன ஏற்படும்? கொஞ்சம் கூட கிளேசம் இருக்க, மனதிலே ஒரே ஆனந்தவரனாக நிற்பான். அதான் சொல்றார், அதசோ அபயங்கதோ பவதி. வேதம் சொல்றது அட அவன் உள்ள வச்சிருக்காளுக்கு எங்க பயம் இருக்க போகிறது? எப்பொழுதும் ஆனந்தத்திலே திளைப்பர்கள். புறத்தாழ்வான் கண்ணை இழந்த எங்கேயாவது ஆனந்தத்துல குறை இருந்துதான்னா இல்லவே இல்லை. ஆழ்வார் அந்த பெருமாளை பார்த்து கொஞ்சம் நாம் சொன்னதற்கு பதில் சொல்லும். எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் படுத்துட்டு இருக்கிற நீர் எழுந்துன்னு சொன்னா சரியா இருக்குமே. கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு எம்பெருமானே அப்படின்னு வார்த்தை சொல்ற. ஆழ்வார் சொன்ன வார்த்தையை கேட்டு எம்பெருமான் அப்படி கொஞ்சமா எழுந்துக்கிறான். பல இடங்களிலே இந்த அர்ச்சா சமாதியை குலைப்பவன் எம்பெருமான். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு அப்படி பண்ணி காண்பிச்சான். அதே போல திருப்பானாழ்வாருக்கு தன்னுடைய திருவடிவு சோடுகளை அப்படி நீட்டி நின்னான் அழகா. அதற்கு மேலே நமக்கு இன்னும் ஆச்சரியமா பார்க்கணும்னா, காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் வார்த்தையாடினார் நாள்தோறும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் நம்பிள்ளை காலக்ஷேபம் கோஷ்டி கேட்கறதுக்கு எழுந்து வந்து நிக்கிறார். அவர் வந்து நம்பிள்ளை காலக்ஷேபம் கோஷ்டி ஒரு திருவடி வாரத்துல பண்ற சேனமதிலார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மண்டபத்தில் அது எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ ஒரு விளக்க வச்சன் கையில விளக்க வச்சுன்னு அந்த பெருமாளுக்கு அங்க கூட இருக்கிறவன் அவனும் நம்பிள்ளை காலக்ஷேபத்தை அங்க கேட்டுட்டு இருக்கான். அவன் உள்ளே இருந்து கேட்கறான் மூலஸ்தானத்துல. திடீர்னு அவன் பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய உரு நிக்கிறது, கருப்பா இருக்கு கண்ணங்கரையில். ஆனா ஆஜானு பாகவா இருக்கக்கூடிய ஒரு. அப்புறம் தான் அவனுக்கு அஜனா இது பெரிய பெருமாளாச்சு. அவர் எங்க பக்கத்துல நிக்கிறாரு. என்ன நாமும் கேட்கிறோம் அந்த காலக்ஷேபம் நல்லா இருக்கு நம்பிள்ளையோடு. விளக்கு பிச்சை போய் நீர் அச்சாவதாரம், நீர் வரக்கூடாது, உள்ளவே படும். சரி சரி அப்படின்னு அவர்கள் உள்ளவே படுகிறார். சில பேருக்கு அப்படி அனுகிரகிச்சான். அச்சா சமாதியை குலைத்துக் கொண்டு அனுகிரகித்தான். அதுல பிரதானமா இருப்பவர் யாருன்னா திருவிழை ஆழ்வார்.
கிடந்தவாறு எழுந்திருந்து அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரியே அதான் சொல்லுவார், நீ உத்தான சாயி அப்படின்னு பேர் அந்த பெருமான். ஒன்னும் படுத்துனா நன்னா படுத்துக்கணும், இல்ல எழுதுனா நன்னா எழுதுக்கணும். இந்த பெருமாள் படுத்துக்கவும் இல்லை எழுதுக்கவும் இல்லை, மத்தியத்துல இருக்கார் அழகா. உத்தான சாயி யாருக்குன்னா அழ்வாருக்காக இருக்காரு. அவர் சொன்னதை நான் கேட்டோம். பேசு வாழி கேசனை, பேசணும்னார், பேசல பெருமாள். அப்படி இருந்து மட்டும் காண்பிச்சார். உடனே இவர் பார்த்தார், வாழி வாழி அப்படின்னு. மங்களம் மங்களம் பல்லாண்டு பாடுதல். இது எதை போல தேவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதிஷ்டசைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா என்று ஜனக மகாராஜர் சக்கரவர்த்தி திருமணியும் சீதா பிராட்டியும் வச்சு இப்படி கை சேர்த்து கொடுக்கிறார். பா ராமா, இதான்பா என் பெண் பிள்ளை சீதைன்னு பேர் இருக்கு. இயம் சீதா மமசுதா. ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், தனிஸ்லோகி வியாக்கியானம், தனிச்சு பார்க்கணும். அது 1 மணி காலமாக இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் வியாக்கியானம். இயம் சீதா, இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சீதைங்கிறவள் உன்ன போல இல்லப்பா. நீ எப்படி பண்ண, கர்ப்பவாசத்துல இருந்து பிறந்த இவள் அப்படி இல்லை, அயோனிஜை அப்படின்னு கொண்டாடுறார். அவர் சொல்லி காண்பிக்கிறது இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா சொல்றார். இப்படி கொண்டு வந்து கொடுத்து என்னுடைய பெண்ணு இன்னிலிருந்து என்ன அவனார், சகதர்மச்சரி தவ, உனக்கு தர்மசாரிணி. சகதர்மசாரிணின்னு பேரு. தர்மபத்னிக்கு என்ன பேரு? கணவனோட கூட இருந்து தர்மத்தை அனுஷ்டிப்பவள்னு பேர். மாத்தி இருந்தா அதர்மசாரிணின்னு ஆயிடும். சகதர்மசாரிணி அப்படி கைப்பிடிச்சா அப்படிதான் இருப்பாள். ஆச்சரியம். ஸ்ரீராமாயணத்துல சீதை கல்யாணம் ஆகி அயோத்தியாவுக்கு போன பிறகு ஒரு நாளும் ஜனகர் இருக்கிற ஊருக்கு போனதே இல்லையா மிதிலை திருப்பி. அப்படியா அவள் எம்பெருமானோட கூட அவர் என்ன தர்மம் பரிபாலனம் பண்றானோ பின்னாடி போகக்கூடியவள். அதான் சீவஜன போஷணத்துல பிளலோகாச்சாரியர் ஆச்சரியமா உபதேசிக்கிறார். 3 முறை பிரிந்தாள் பிராட்டி, ஒவ்வொன்று முறையிலேயும் உயர்ந்த ஒரு குணத்தை வெளியிட்டருளினாள் அப்படின்னு அங்க காண்பிக்கிறார். இப்ப 2 பேரையும் கையை பிடிச்சு சேர்த்து விடுறார் ஜனக மகாராஜர். இதான் என் பெண் பிள்ளை, பிரதிஷ்ட செய்யலாம் அப்படின்னு கையை பிடிச்சு சொல்றார் அழகா. பாணிம் கிருஹீஷ்வ பாணி, அவன் கையால பொன் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு அப்படி கையை பிடிச்சின்ற உடனே இவர் தூரக்கேந்து பார்க்கிறார். ஜனக பத்ரம் தே பத்ரம் தேங்கிறார். என்ன அர்த்தம்னா பல்லாண்டு பல்லாண்டு. ஐயோ, இந்த 2 பேருடைய சேர்த்தி பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. வார்த்தை சொல்லுவா, கல்லடி படலாம் சுவாமி, கண்ணடி படக்கூடாது. பார்த்தோன்னே அற்புதமா இருக்கா, போச்சு. கண்ணடி படாம எப்படி பார்த்துக்கணும்? ஆழ்வார் தான் சொன்னார், பல்லாண்டு பல்லாண்டு. இந்த லோகத்துல எல்லாரும் கண் காணும்படியா வந்தீரே, இப்படி இருக்கலாமா? கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாட்டார். அவர் எதெல்லாம் பயத்தை போக்குமோ அதை காண்பிக்கிறார். அழ்வீர் என் தோளை பாரும்னார், அந்த தோள்களுக்கும் பல்லாண்டு. அழ்வீருடைய சக்கரத்தை பாரும், அதற்கு சுடராணிக்கும் பல்லாண்டு. கடைசியா அப்படி பாடிட்டே வந்தவர் யோசித்தார், நம் கண்ணே பட்டுடுத்துன்னா என்ன பண்ணினார்னா இப்படி திரும்பிண்டார். அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பகவான் அப்படி இருக்கார். ஆழ்வார் இந்த பக்கம் திரும்பி சொல்லார், அந்த பாஞ்ச கூட பல்லாண்டு. ஊரார் கண் படக்கூடாதுன்னு என் கண் பட்டுதுன்னா தேவமான். அந்த கண் திருஷ்டி வாராமல் இருக்க வேண்டும். அதுக்காக என்ன பண்றாருன்னா பல்லாண்டு பத்ரம் தே அப்படின்னு பல்லாண்டு பாட்டு. அதான் நம்ம ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாதன் திருவீதி உலா முடிந்து பூர்த்தியாகி இந்த 4 கால் மண்டபத்தில் எழுதினா அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன? திருவந்தி காப்பு மண்டபம். அந்தி காப்பு ரக்ஷை சொல்லுவா. ரங்கநாதா ஜெய விஜயீ பவ, தேவரீருக்கு ஜெயம் உண்டாகட்டும், தேவரீருக்கு மங்களம் உண்டாகட்டும். அத போல ஆழ்வார் பெருமாள் அப்படி எழுந்து நிற்கிறச்சே இவர் சொல்றாராம், வாழி கேசனே, வாழி அப்படின்னு பல்லாண்டுன்னு பாட்டு. தேவரீருக்கு மங்களம் உண்டாக வேணும். கேசனே, இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றார். கேசனே கேசவனே என்பதை சுருக்கி சொல்லும்படியான வார்த்தை. அப்படிப்பட்ட 6வது ஆழ்வாரத்தான் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். முதல் சப்தம் ஆறாவமுதே. இந்த சப்தம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத சப்தம். ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து புறப்பட்ட சப்தம் இருக்கு. இதற்கு சமமா வேற எதையும் சொல்ல முடியல. அதிருப்தாமிருதன்னு சொல்லிக்கலாம், அபர்யாப்தாமிருதன்னு சொல்லிக்கலாம். ஆனா டிரான்ஸ்லேட் தான் பண்ண முடியும். அப்படியே அந்த எசன்ஸை கொண்டு வர முடியாதுன்னா முடியாது. ஆறாவமுதே சொல்ல சொல்ல இன்னொரு தடவை சொல்லணும்னு கேட்கறது நமக்கே. ஆறாவமுதே அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. இந்த ஆறாவமுதே பதத்துக்கு என்ன அர்த்தம்? நம்பிள்ளை சாதிக்கிற இந்த 10 பாசகத்துல ஆழ்வார் பரம போக்கியமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்துல காவிரி சூழ்ந்து பாயக்கூடிய அந்த எபெருமானை தான் போய் அனுபவிக்கணும்னு பக்கத்துல நிற்கிறார்.
எம்பெருமான கண்களால சேவிக்க முடியறது, ஆனா அவனோட கலந்து முழுசி பரிமாற முடியவில்லைங்கிற வருத்தம் ஏக்கம் ஆழ்வார். என்ன இப்படி கட்டிக்க முடியலையே, பேச முடியல, நீர் என் கண் கொண்டு திருக்கண் நோக்கி என்னை பார்த்து கட்டாட்சிக்க மாட்டேங்கிறீரு. எம்பெருமான இவர் சேவிக்க முடியறது, ஆனா இதெல்லாம் பண்ணலையாம் ஆழ்வாருக்கு. அதனால ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தோடே முடிக்கிறார். அதனாலதான் உபதேசம், அதாவது திருவாய்மொழி 102 மணவாள மாமனிகள் ஆழ்வார் அதாவது 6வது ஆழ்வார் ஆதரித்த பேறுகளை தாராமையாலே தளர்ந்து மிகவும் தளர்ந்து இவர் ஆசைப்பட்டது எம்பெருமானிடத்திலே கலந்து பரிமாற வேணும் என்று. இதற்கு முன்பு நோற்ற நோன்பிலேன்னு ஒரு திருவாய்மொழி, வானமாமலை எம்பெருமான பார்த்து சொல்லக்கூடிய அற்புதமான திருவாய்மொழி. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலுமினி உன்னை விட்டொன்றும் ஆற்ற நிற்கின்றேன். சேற்று தாமரை சென்னனோடு மலர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவர மங்கள நகர் வானமாமலை ஆகிற ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்திலே எம்பெருமானுடைய திருவடி கீழ் ஆழ்வார் போய் நின்னார். அங்கேயும் எம்பெருமான் ஒன்றும் கிருபை பண்ணல. நாமன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பெருமாள்கிட்ட நின்னா லேட்டாக கொடுத்து வேற ஏதாவது பிடிச்சிக்கலாமா? ஆழ்வார் அடுத்த வார்த்தை சொல்ற, எம்பெருமான் எப்பொழுதுமே தன்னை சரணாகதி பண்ணவர்களுக்கு கொடுப்பதற்காகவே தீட்சை எடுத்திருக்கான். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்க ஸ்லோகத்துல எம்பெருமானார் வர்ணிக்கிறார், வராத ரக்ஷைக தீட்சே. அதையே சக்கரவர்த்தி திருமகன் சொல்லும்படியான வார்த்தை, ஏதது விரதம் மமா, இது என் விரதம், அடியார்களை ரட்சிப்பது என் விரதம். இப்ப நானும் எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணினேன், எம்பெருமானும் ரக்ஷண தீட்சையோடு கூடியிருப்பவனா இருக்கான். இப்படி இருக்கிறச்சே எனக்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை அப்படின்னா, எம்பெருமான் எனக்கு எப்ப கொடுக்கணும்னு திருவுள்ளம் பத்தி இருக்கான்னு எனக்கு அருகிலே அது வரப்போறது அப்படின்னு இருக்கணும். ஆச்சு, ஒன்னும் காணுமா, சரி அப்புறம் பார்க்கலாமா, இங்க காணுமா, அங்க போ. ஆழ்வார் சொல்ற, எங்கெல்லாம் திறந்திருக்கோ திறந்த இடந்தோறும் தெரிந்து, அப்படி இருந்தா அவன் பிரயோஜனமானா போச்சு. அதான் தேவதாரங்களை பார்த்து சொல்றாரு அழகா, இங்க நின்ன எம்பெருமான் இங்க நிக்க ஒளிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்லை போற்றுமினே, மின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. எம்பெருமான் நிக்கிறாரே உனக்காகத்தானே, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதற்காக காத்துன்னு இருக்கார். அதான் அவர் பேரே மால், திருமால், சூப்பர் மால் மாதிரி அவர் நிற்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அங்க இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், பொட்டிக்கடை மாதிரி போக வேண்டாம். சகல பல பிரதோகி விஷ்ணு, எல்லாவற்றையும் தர வல்லவன். ஆழ்வார் சொன்னாரே, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதையன் ஆயிரம் எல்லாம் நிலந்தர செய்யும் நீள் விசும்பருளும். மற்றவர்களுக்கு அந்த யோக்கியத்தை இல்லை, கொடுக்க முடியாது. சர்வேஸ்வரனுக்கு மட்டும்தான் அந்த யோக்கியத்தை. மோட்சம் வேணும்னு சொன்னா பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணிடத்திலே செல்வது மட்டுமே ஒரு சேதனுக்கு உண்டான கடமை. அவன் திருவடியை பற்றுவது மட்டுமே தான் இவன் செய்ய வேண்டியது, மற்ற தேவதைகளுக்கு கொடுக்க முடியாது. அப்ப எம்பெருமான் நமக்கு இன்னும் கொடுக்கலன்னா ஒரு காரணம் இருக்கு. சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா எப்ப கொடுக்கணும்? ஆழ்வார் சொன்னார், அதனாலதான் இங்க இல்ல போல் இருக்கு, வேற ஒரு திவ்ய தேசத்துல எம்பெருமான் கொடுக்கலான்னு வச்சுட்டு இருக்காரு போல் இருக்கு. சரி, இந்த கும்பகோணத்துல போனா கிடைச்சிடுமா? அந்த எம்பெருமான் திருவடியில நிற்போம் நாம. ஆழ்வார் அங்க வரும். ரொம்ப அழகான கேள்வி. ஆழ்வார் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே திருவிருத்தங்கிற திவ்ய பிரபந்தத்துல ஆரம்பிக்கிறார். இப்பதான் வாய் திறக்கிறார் ஆழ்வார். பொய் நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம் இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை. இப்பதான் முதல் பாசுரம் சொல்ல போறார். சொன்னா ஏதோ மங்களகரமா வாழ்த்த போறான்னு நினைச்சா, பெருமாளே உன்னை யார் கேட்டா இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறேன், எனக்கு எப்ப மோட்சம் கொடுப்பீர்? அழ்வீர் இப்பதான பாசுரத்தை ஆரம்பிக்கிறேன், எப்ப மோட்சம் கொடுப்பீர்? இன்னும் இப்பதான் உபன்யாசம் ஆரம்பிக்கிறார். மங்கள ஸ்லோகம் தொடங்கி இப்பதான் ஸ்ரீஸ்தனாபரணம் ஸ்ரீசை தேசதையா சுவாமி எப்ப முடிப்பீர்னா எப்படி இருக்கும்? அழ்வார் முதல்ல தொடங்குறதே மோட்சம் எப்பொழுது எனக்கு. இது ஆச்சாரிய ஹிருதயத்துல சொல்றார். இனி இனி என்று 20 கால் கூப்பிட. எவ்வளவு தடவை கூப்பிட்டுருக்காருன்னு எண்ணி வைக்கிறார் ஆச்சாரியர். 20 தடவை கூப்பிட்டுருக்காரா. பெருமாள் வாயே திறக்க. இப்படி வச்சுப்போம், முதல் தடவை கூப்பிட்ட உடனே மோட்சம் கொடுத்திருந்தா என்ன இருக்கும்னா, ஏற்கனவே இந்த திருவிருத்தம் சொல்றது இல்லை, இன்னும் பக்கத்திலேயே போக மாட்டோம். நச்சு பொய்கை ஆகாமைக்கு ஒரு ஜலத்துல விஷம் கலந்துருக்குன்னு சொன்னா, யாராவது அந்த குளத்துல இறங்கி தீர்த்தம் எடுத்தா போயிட்டாருன்னா பக்கத்துல யாரும் போக மாட்டோம். ஆழ்வார் முதல் பாசனம் சொன்ன உடனே பரமிச்சிட்டாருன்னா, ஐயோ உலகத்துல யாரும் அப்படிதான் நிச்சயமா போட்டிருக்கு. அது மட்டும் காரணம் இல்லையா, இவரை கொண்டுதானே நாட்டை திருத்த வேண்டும். மானை காட்டி மானை பிடிப்பாரை போலே
ஆகையால பகவான் வெயிட் பண்றார், அழ்வீர் கொஞ்சம் இரும் பொறுத்திரும். அது மட்டும் காரணம் இல்லையா, பரபக்தி பரஜான பரமபக்தி பரியந்த வரணும். அவர் வார்த்தை சொல்லணும், அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் அப்படி சொல்லணும் ஆழ்வார். அவாற்று வீடு பெற்ற பெரிய அவா ஆசை ஆழ்வாரு. அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலட்சி. இந்த அவா அப்படி இருக்கணும், பரமபக்தி பரியந்தம் ஆகணும். பெருமாள் வெயிட் பண்றார் ஆழ்வாருக்கு. ஆகையாலே இந்த கும்பகோணத்துல போய் 6வது இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து சரணாகதி பண்ணி நிற்கிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமான் திறத்திலே ஆறாவமுதே அப்படின்னு வார்த்தை சொல்லும். இதற்கு பல பிரகாரங்களாக நம்பிள்ளை அர்த்தம் அருளுகிறார் நம்முடைய 36,000 படியில. முதல்ல அர்த்தம் ஆறாவமுதே, அமுதே அப்படின்னா அமிர்தம்னு தெரியும். இந்த ஆறா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கிரமப்பிராப்தி பொறுக்க முடியாததாக இருக்கக்கூடிய அமிர்தம். கிரமப்பிராப்தின்னு சொன்னா ஒரு முறை அறிந்து பற்ற வேண்டிய நிலை உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு உண்டான ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையிலே போனாதான், திடீர்னு இந்த கேட்டுக்கு போன சார் இப்படி வரக்கூடாது சார், அப்படி போங்கோ, அங்க கேளுங்கோ, அங்கேயும் இங்க அனுப்புவா, ஓ இப்படி எல்லாம் இருக்கா. திருமலை போயிட்டு வந்தா பெருமாளை தவிர மற்றதெல்லாம் சுத்திட்டு வந்துருவாங்க. இங்க போகணும் அங்க போகணும், அந்த துவாரம் ஸ்ரீரங்கநாதர் பார்த்தார், அங்க மட்டுமா இங்கேயும் வா அப்படின்னு, இந்த பக்கம் வா அப்படி வா அழகா இல்லையா. இப்ப இத்தனை ஒரு விஷயங்களை பண்றச்சு இந்த முறை அறிந்து பற்றணும். எப்படி பற்றணும், முதல்ல மனசால நினைக்கணும், கண்ணால காணணும், பக்கத்துல போகணும், ஸ்பர்ஷம் அப்படி தொட்டு பார்க்கணும், அப்புறம் அனுபவிக்கணும். இதான் ஒரு கிரமம் உலகத்துல பார்க்கறச்சு. இப்படி எல்லாம் ஒரு கிரமத்திலே போக வேண்டிய விஷயம். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்டவன், ஆறாவமுதே கிரமப்பிராப்தி, இப்படி ஒரு முறைப்பட்டு போக வேண்டிய நிலைக்கு முடியாத, அது அது அதில் நிற்க முடியாத உண்டான ஒரு அமிர்தமாக இருப்பவன் எம்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிரமப்பிராப்தி வர வரைக்கும் பொறுக்க முடியாது. இது அழகா ஆச்சாரியன் சொல்லுவோம், பசியன் சோற்றை கண்டா போல. ஏகாதசி மகிமை தெரியணும்னா என்ன, ஒருத்தர 3 நாள் ரூம்ல பூட்டி வைக்க போறோம், அடுத்த நாள் அவருக்கு திறந்து விடுவாங்க. அழுகையெல்லாம் பண்ணி அப்படி வச்சிருக்காரு, இன்னும் திறந்து விட்டாலோ இல்லையோ ஓடி வந்து வாயதான் அதுல வைப்ப, கைய வைக்க மாட்டேன். அதே மாதிரி தாகத்துல தவிக்கிறார், தாகம் கிடைக்குமா, தீர்த்தம் கிடைக்குமா, ஓடி வரக்கூடிய அவருக்கு ஒரு குளத்துல ஒரு குட்டையில கொஞ்சம் தீர்த்தம் இருக்குன்னா அங்க வந்து கை கால்லாம் அலமிண்டு கொஞ்சோண்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு ஆசமனம் பண்ணிட்டு, சுவாமி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ. என்ன பண்ணுவார், வேற அந்த குட்டையில பொத்து விழுந்து வாயால பருகுவார். என்ன மாடு எடுக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு தாகம். அந்த தாகத்துல அந்த கிரமம் பார்க்க முடியாது, அவ்வளவு பசி, மேல விழுந்து பசியை போக்கிக்கணும். அத போல இந்த எம்பெருமான பார்த்துட்டா அவர் எப்படி இருக்காருன்னா, ஆறாவமுதே கிரமப்பிராப்தி. அதாவது கிரமப்பிராப்தின்னு சொன்னா ஒரு முறைப்படு வந்து அந்த எம்பெருமானை பற்றுகை, அப்படி பொறுக்க முடியாதபடி இருக்கிற அமிர்தமா இந்த பகவான். எல்லா முறைகளையும் அழிச்சுட்டு அவன் வந்து போய் நிக்கணும்படியா இருக்கும். அடுத்த ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார், ஆறாவமுதே. இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அமிர்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேவர்களுக்கு அமிர்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனை சண்டை போட்டுக்கிறார். எப்பவும் தேவர்களுக்கு சீட்டுன்னா ஃபைட்டு, அமிர்தம்னாலும் ஃபைட்டு. அந்த சீட்டு யாரு பிடிச்சுக்க போறா, எனக்கு கிடைக்குமா இன்னொருத்தர் கிடைக்குமா. இந்த போல அமிர்தம் யாரு கிடைக்கும், யார் பண்ணி கொடுக்கிறார், எம்பெருமான் தான் பண்ணி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார், வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், எம்பெருமான் 1000 தோள்களால் அழகாக அந்த கடலை கடைகிறான் எம்பெருமான், க்ஷீராப்திய கடைகிறான் எம்பெருமான். நாம தான் பாட்டு வருதை பார்க்கிறாரே, வடமதுரை மத்தாக்கி அப்படி வாசுகியை நானாக்கி அப்படின்னு அந்த எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய வாசுகிங்கிற பாம்பை கொண்டு இவ தேவர்களும் அசுரர்களும் கடைந்து நிற்க, கீழே அமிழ்ந்து போறது, அந்த மலை உள்ள அமிழ்ந்து போறது அழகா. எம்பெருமான் கீழே ஆமையாக இருந்து அப்படி நிற்கிறான். கடைசியா இவர்கள் கடைய முடியாத போது தானே 1000 தோள்களோட கடைகிறானா எம்பெருமான். இந்த கடைஞ்சு இருக்கிறச்சே இந்த தேவர்கள்லாம் எங்க பாக்குறா தெரியுமான்னா, உள்ள இருக்கிற கடலை கீழே பார்க்க. என்னடா நான் அங்கே அமிர்தம் வருதா வருதா வருதா. ஆழ்வார் சிரிக்கிறார், அடே உண்மையான அமிர்தம் இங்க இருக்கான எம்பெருமானங்க. கேசவனை மாதவனை கேசவனை. கேசவன் சொன்னா எப்படி இருக்கு, அவனுடைய குழல் இருக்கு, இந்த கேசங்கள் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின்தாழ.
மகரம் சேர் குழையிடுபாடு இலங்கியார் வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். நல்லா கருத்து இருக்கக்கூடிய குழல், நல்லா கெட்டியா இருக்கு, சுருண்டு 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 இருக்கு எம்பெருமானுக்கு. அதை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கு. அந்த திருக்குறள்கள் எம்பெருமான் அமிர்தம் கடையரைச்சே இங்கும் அங்கும் அசைறதான், இப்படி திரும்பி அசைறது. அதை பார்க்காம கீழே குனிஞ்சுட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் புறப்பாடாய் எழுந்துருள்ற ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து புறப்பட்டு வெளியில வரார். அழகா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உள்ளுக்குள்ள திருவாபரணங்கள்லாம் இருக்கும். மேலே இந்த பனி படாதபடி இருப்பதற்காக ஒரு மெல்லிய ஆடை அணிந்திருப்பார். இந்த பனி படாதபடி இருக்கிறதுக்கு அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மேலேருந்து பார்த்தா உள்ள தெரியும் அழகா. அரையர் சுவாமி சேவையோட அந்த மணல் வெளியில் நடப்பேன். அது எவ்வளவு ஆச்சரியமா அத்தனை பேரும் அதை நடையழக அந்த சேவையை பார்க்கறதுக்கு இருக்கிறச்சே ஒருத்தர் மட்டும் இது என்ன புளியோதரையா வடையான்னு பார்த்தா எப்படி இருக்கும்? என்னப்பா எம்பெருமான் அமுதனா அங்க இருக்கிறச்சு. இந்த தேவர்கள்லாம் அந்த கீழே குனிஞ்சு பார்க்கிறாள். எதை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கா? அமிர்தம் வரும் போல் இருக்கு. ஆழ்வார் சிரிக்கிறார், இவன் தானே அமிர்தம். ஆச்சாரியர்கள் அந்த அமிர்தத்தை என்ன பேர் சொல்லுவாங்க? உப்புச்சாறு அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. வெறும் கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு உப்புச்சாருக்கு ஆசைப்பட்டு கிடக்கிறாய் வாழலாம். என்ன அதனால கிடைக்க போறது? சாகாவரம்னா சாகவே முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் போஸ்ட்போன்மெண்ட், அவ்வளவுதான். 100 வருஷம்ங்கிறது 500 வருஷம், அவ்வளவுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்ட்போன்மெண்ட். அதுல ஒரு சந்தோஷம், அது வேணும்னு அலைகிறான். இவன் போய் நிக்கிறான். சொல்றாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த உப்புச்சாறு பெறுவதற்கு என்ன தகுதி வேணும்? அதுக்கு சொல்றார், நீ தேவயோனியில் பிறக்க வேணும். நீ தேவனா பிறக்கணும். தேவனா பிறக்கிறதுனா சாதாரணம் இல்லை. பிரம்மா இந்திரன் இந்த பதவிகள் எல்லாம் தபஸ் பண்ணினா தான் அந்த பதவி. அதற்கு மட்டும் இல்லை, நீ பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். பிரம்மச்சரியம் 8 வகையா சொல்லப்பட்டிருக்கு. இது கேட்டாலே தலையை சுத்தணும். 8 வகையா இருப்பதுதான் பிரம்மச்சரியம். மனதாலே நினைப்பது, கண்களாலே பார்ப்பது, பேசுவது, இப்படி ஒவ்வொன்றா வகை காட்டப்பட்டிருக்கு. ஆண்கள் அப்படி பார்க்காதே இருக்கணுமா பெண்கள்? அந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது. பண்ணினா தபஸ் பண்ணினா இவனுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரே ஒரு தடவை அந்த அமிர்தம் கிடைக்கும், அந்த உப்புச்சாறு கிடைக்கும். ஆனா இவன் எப்படி இருக்கான் எம்பெருமான்னா, இவன் கேட்காமையே இவன் அருகிலே இருக்கான் எம்பெருமான் அழகா. அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் சேவியமானவனாக எப்பவும் சேவிச்சுட்டே இருக்கலாம் அந்த எம்பெருமான். அது மட்டும் இல்லை, இவனுக்கு அந்த பிரம்மச்சரியம் முதலானவைகள் நழுவுதல் ஏற்பட்டாலும் அதையும் தான் போக்கி தோஷங்களை அருளுபவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதைத்தான் சொன்னார், இது ஆறாவமுது. அது எப்படிப்பட்டதுன்னா வெறும் அமுது. அது இந்த ஆறாவமுதேன்னு ஒரு சொல் லோகசாரங்க முனிவர் வடக்கு திக்கிலே இருக்கிறார். வடக்குல அந்த எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. பத்ரிகாஷ்மா எங்கேயும் வச்சுக்கோங்க, வடக்குல இருக்கக்கூடிய ஸ்தலத்துல இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டில இருந்து திராவிட தேசத்துல இருந்து போற சில பக்தர்கள் எல்லாம் இப்ப போறச்சே அவர் கேட்கிறார், இங்க திராவிட தேசத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப அந்த காலத்துலலாம் வாட்ஸ்அப் செல்போன் இல்லையே, என்ன விசேஷம்னு அவர் கேட்க. அப்ப அவர் சொல்றாராம், ஸ்ரீரங்கம் அதாவது தமிழ்நாடுல அதாவது திராவிட தேசத்துல ஆழ்வார்கள்னு சில பேர் மகான்கள் அவதரித்து அவர்கள் பாசுரங்களை எல்லாம் அருளி செய்ய எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்படியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறார், அதுல இருந்து உனக்கு எதான வருமா, உனக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு கேட்டார். இவர் போனவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஆறாவமுதே அடியே உடனம் ஆரம்பிச்சு. ஆஹா போரும் ஆறாவமுதே, இது என்ன பதம்னார் அவர். வேதம் எம்பெருமானுக்கு 1000 திருநாமம் சொல்லியிருக்கு. நாராயணஹா ஏ கோகவை நாராயணஹா. சத்துன்னு சொல்றது வேதம், அசத்துன்னு சொல்றது எப்படி வேணா சொல்றது வேதம் எம்பெருமான். இன்னும் சஹஸ்ரநாமம் பார்த்தா விஷ்ணு விஷ்ணு வஷட்காரஹா, இப்படி 1000 திருநாமங்கள் இருக்க. இது என்னது ஒரு புது திருநாமம்னார் அவர். ஆறாவமுது, இது கேள்விப்பட்டதே இல்லை. இந்த திருநாமத்தை கேட்க கேட்க நமக்கு திருப்தியே பிறக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றதுன்னா, இந்த திராவிட தேசத்துக்கு நாமும் வருவோம்னு புகுந்து வந்து சேர்ந்தார். எந்த ஒரு வார்த்தையை கேட்டு? ஆறாவமுது, இந்த ஒரு வார்த்தையை கேட்டான் அவர் வந்து. இப்படி இத இரண்டாவதாக இதனுடைய அர்த்தத்தை மேன்மையை காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர். அடுத்தது 3வது அர்த்தம் தெரிவிக்கிறார். யார்? நம்பிள்ளை. ஆறாவமுதே, பெரிய பெருமாள் அயோத்தியால எழுந்தருளி இருக்கார். தசரத சக்கரவர்த்தி அவருக்கு ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். உடனே பெருமாள்னா இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அவரும் சீதா பிராட்டியும் 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய குல தெய்வத்துக்கு பூஜை பண்றான். யார் குலதெய்வம்? ஸ்ரீரங்கநாதன் தான் குலதெய்வம்.
இந்த ஸ்ரீரங்கநாதனோட பக்கத்துல போய் நிற்கிறா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து, ராமரும் சீதா பிராட்டியும். இப்ப பெருமாளுக்கு அவருக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற. ஸ்ரீரங்கநாதனுக்கு ஏன் பெரிய பெருமாள் அப்படின்னா, பெருமாளாகிற ராமர் அவரே பூஜை பண்ணதாலே அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஸ்ரீராமாயணத்துல இந்த ஸ்லோகம் வருது, சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்து என்று. பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கா, இவர் திருவாராதனம் தூபம் சமரிக்க போறார், பிராட்டி எடுத்து கொடுக்கிறார். சகதர்மச்சரீதவ, நீர் பண்ற தர்மங்களுக்கு கூட சககாரம் பண்ணவரா இருக்கக்கூடியவளம் எடுத்து கை நீட்டா பெருமாள் எடுத்து இப்படி காண்பிக்கிறார். அப்ப பிராட்டிய பேரை சொல்றார் வால்மீகி, விசாலாட்சியா. அவள் பேர் என்ன சொல்றாருன்னா விசாலாட்சி. எத்தனை பேர் இருக்கு பிராட்டிக்கு? ஸ்ரீங்கிற பேரு, அதான் முதல் திருநாமம் இருக்கு. லக்ஷ்மின்னு பேர் இருக்கு. எத்தனை திருநாமங்கள் இருக்கு, பிரகிருதியும் விகிருதியும் வித்யாம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கு. ஆனா அந்த பேரெல்லாம் சொல்ல விசாலாட்சின்னார். ஏன் விசாலாட்சின்னார்? இந்த பெருமாள் தன்னை, இவரே தானே அங்க படுத்துட்டு இருக்கிறது, தன்னை அனுபவிச்சு அவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் பார்க்கறச்சே ஒரு பெருமாளையே கண்களால தாங்க முடியல, ரெண்டு பேரையும் பார்க்கறச்சே கண்கள் நீண்டனமா இருக்கு. ஒரு பெருமாளை அத்தனை கொள்ளை அழுகுதுன்னா அதோட கூட படுத்திருக்கிற பெருமாளோட சேர்த்து இவ்வளவு பெரிய கொள்ளை அழகாக இந்த கண்கள் எல்லாம் நீண்டன. விசாலாட்சியா. இது இன்னும் நம்மளே அழகா அந்த இடத்துல வியாக்கியானம் எடுக்கிறார். தன்னை அனுபவிக்கிறச்சேதான் பகவான் ரொம்ப ஆனந்தித்து அனுபவிப்பான். ஆனா அதை காட்டுல எப்படி இருக்கான் பிராட்டிக்கு, தன்னை தானே பூஜிப்பதில்லை. படுத்துட்டு இருக்கிற பெருமாளை இவர் பூஜிக்கிறச்சே இன்னும் அனுபவம் ஆச்சரியமா இருக்கான். ஆகையாலே கண்கள் நீண்டன, விசாலாட்சி அப்படின்னு பேர் வந்ததுன்னு நம்மளே வியாக்கியானத்துல காண்பிக்கிற. இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த கண்ணழகுக்கு தோற்காத இவர் பெரிய பெருமாள்கிட்ட இருந்தார். அதான் ஆச்சரியம். நல்ல வேளை இந்த பக்கம் திரும்பல, பிராட்டி பக்கம் திரும்பியிருந்தாருன்னா அவ்வளவுதான். அப்படியே அங்க இவருடைய கண்ணழகிலே மயங்கி இருப்பார். பெரிய பெருமாள் பக்கத்துல அப்படி தூப தீபம் சமர்ப்பிக்க. விசாலாட்சியா நாராயணமுபாகமது. சரி, இதற்கு என்ன சம்பந்தம்னா, தன்னைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் கூட துணை தேட்டத்தோடு தான் அனுபவிக்க வேணும். தன்னையே இந்த பெருமானை அனுபவிச்சுக்கணும். படுத்து இருக்கிறவர் இவர் தான், இவர் அனுபவிக்க போறார். அப்பயும் என்ன வேண்டியிருக்குன்னா, கூட பத்னியோட தான் சேர்ந்து அனுபவிக்க முடியும், தனிச்சு அனுபவ முடியும். சில இடங்கள்ல போய் இறங்குறோம்னா, சுவாமி கொஞ்சம் சுழலா இருக்கும்னா, இவன் ஜாக்கிரதை, நீரும் கையை பிடிச்சு கொஞ்சம் ஜாக்கிரதை, கொஞ்சம் கீழே இடையே விட்டுரும், கொஞ்சம் கையை பிடிச்சுன்னு வரும். அத போல இந்த பகவான் தன்னை தான் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் கூட துணை தேட்டமாக பிராட்டியை பிடிச்சுக்க வேண்டும். அவள் இல்லாம அப்படி போய் அப்படி தானே அனுபவிச்சு நிற்க முடியுமான்னா முடியாது. அத போல இந்த எபெருமான் எப்படிப்பட்டவன்னா, ஆறாவமுதே, தனிச்சு அனுபவிக்கும்படியானவனா இல்ல, இவனை அனுபவிப்பதற்கு துணை தேட்டத்தோடு தான் சென்று அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்ல, மற்ற இடங்கள்ல ஒரு தடவை பார்த்த பிறகு போரும்னு வருது, ரெண்டு தடவை பார்த்த பிறகு போரும். இந்த விவாகம் ஆறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும், ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்போம். ஆபீஸ் போலாமா, வேண்டாம் இன்னைக்கு லீவ் போட்டுருவோம். கல்யாணம் ஆச்சு, இப்பதான் புது தம்பதிகள் அழகா என்ன பண்றாங்கன்னா, அண்ணா லீவ் போட்டு ரொம்ப வெளியில போயிட்டு வருவோம், ஏதோ சொல்றா பேரு ஹனிமூன் அப்படின்னு வச்சுக்கிறாரா. இதுவே காலங்கள் அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆறுதுன்னா, இப்ப நான் லீவ் போட்டு வெளில போயிடுறேன்னா எத்தனை நாள், 2 நாள் 5 நாள் போயிடுவாங்க. இப்ப காலம் ஆக ஆக அது என்ன ஏற்படுகிறதுனா, பரவாயில்லண்ணா பிரிவு தாங்க முடியும். ஆனா இந்த பகவானிடத்துல வரைச்சு எப்படி இருக்குன்னா, அனுபவிக்க 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 இன்னும் காலங்கள் கடந்து செல்ல 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 இன்னும் அதிகமான ஆசை ஏற்படுகிறது, திருப்தியே பிறக்க மாட்டேங்கிறது. இதையே ஆழ்வார் அழகா சொன்னா, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொருள் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே. எவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் நாள் கணக்கில் அனுபவிக்கிறேன், மாச கணக்கில் அனுபவிக்கிறேன், ஆண்டுகளாக அனுபவிக்கிறேன், ஊழிக்காலங்களாக அனுபவிக்கிறேன். பூர்த்தி பண்ணிடுறேன்னா அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட தான் அது தெரியும் கரெக்டா. கோயில உள்ள இருக்கிறவாளுக்கு யாரை கண்டா நடுக்கம்னா, ஸ்ரீரங்க வாசிகளை கண்டாதான் ஒழுக்கு. இது என்னமோ ஆத்துல காரியம் பார்ப்பாலான்னு தெரியாது. 6 மணி புறப்பாடுன்னா டான்னு வந்துடுறாரு. பெருமாள் 7 உள்ள திருமஞ்சனம் ஆரம்பிக்க வருது, 9 மணிக்கு டான்னு இருக்காரு. அப்புறம் 1 மணிக்கு தீர்த்த கோட்டை, 2 மணிக்கு டான்னு, 2 மணிக்கு
திருப்பி சாயந்தரம் மறுபடியும் மீண்டும் புறப்பாடு. சாயந்தரம் 6 மணிக்கு, சுவாமி அதே பெருமாள் தானே, அப்ப பார்த்த பெருமாள் வேற, இப்ப வேறப்பா, உனக்கு தெரியாது. ஏன் ஆறாவமுதே, அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே. அப்பப்ப அந்த எம்பெருமான் புதுசா தோன்றுகிறான். உலகத்துல யோசிச்சு பாருங்க, எங்க போனாலும் போரும்னு தோணும். ஆனா பகவானை சேவிச்சு அனுபவிக்கிறச்சே போரும்னு சொல்ல வருதா? இல்ல. அததான் இந்த பதத்தை சொல்றார், ஆறாவமுதே. இது ஒரு பதத்துல ஒரு அர்த்தம் பார்த்தோம். இன்னும் இருக்கு பதம் பதமா நம்பிள்ளை காண்பிக்கிறது. அடியே, அடுத்த பதம் சொல்ற அடியேன்னா அழ்வார் தாசபூதனா வருது இருக்கு. இது சாதாரணமா வரக்கூடிய வார்த்தை இல்லை. ஸ்வரூப ஞானம் நிரம்ப பெற்று வரணும். வேதாந்த ஞானம் உள்ள போகணும். வேதாந்தம் என்ன சொல்றது? தாசபூதாக ஸ்வதசர்வேஹி ஆத்மனஹா பரமாத்மனஹா. எல்லாரும் பகவானுக்கு தாசபூதர்கள். ஆத்மாவுக்கு அழியாத பேர் என்ன? அடியானிரு. அடியேன்னு சொல்றதுதான் ஆத்மாவுக்கு நிரந்தரமான பேர். மற்றதெல்லாம் நாம வச்சிருக்கிற பேர். சுவாமி சொல்லுவார் ஏகப்பட்டது. இவர் இப்படி பண்ணியிருக்காரு, அதான் படிச்சிருக்காரு, இதை நடத்திட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், தாசன் அடியே. நடத்துறதெல்லாம் அவரே இவர் பொங்கிராஜா சுவாமி தான் நடத்துறாரு. நாம வெளியில சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கோம் கிளீனா. ஆனா இருந்து அனுகிரகத்தோட நடத்துபவர்கள் பெரியோர்கள். என்ன ஆத்மாவுக்கு நிலையான பேர்னா அடியே. அடியேங்கிற சப்தம் இருக்கே, அது உயர்ந்த சப்தம். இன்னைக்கு எப்படி விநியோகம் ஆச்சுன்னா, அடியேன்னா ஹலோ மாதிரி சுவாமி அப்படி இல்லை. அது சொரூப ஞானம் நிரம்ப பெற்று வரணும். ஒரு ஆச்சாரனை சேவிக்கிறதுக்காக சிஷ்யாலாம் வந்தா, நம்ம ஊர்ல இருந்து வடக்குலே. எல்லாரும் அடியேன் அடியேன்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்கிறதே சந்தோஷப்பட்டா. என்ன அடியேனே சொல்லிட்டே இருக்காள். ஆச்சாரியன் சொன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, அர்த்தம் புரிய வைக்க. அவ வேற மொழிக்காரப்பா, அவ தெரியாது தமிழ்ல. கூப்பிட்டீங்க வாப்பா, இவாள்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கா, போய் கடைதரவு கூட்டிட்டு போய் பழங்கள் வாங்கி பெருமாள்கிட்ட கூட்டிட்டு போ. அடியேன் பண்ண முடியாது சுவாமி. அடியேன்னு சொல்ல பண்ண முடியாது சொன்னா அப்பதான் வந்தவாளுக்கு புரிஞ்சுது. ஓஹோ, இங்க அடியேன்னா ஹலோன்னு சொல்றா போட்டிருக்கே. அப்படி இல்ல, அடியேன்னா என்ன அர்த்தம்? நீர் சுவாமி, உங்களுடைய அடிமை அடியவன், என்னை ஆளும்படியான சுவாமின்னு அர்த்தம். அடியவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அடியேன் ராமானுஜ தாசன். இது எப்படி வரணும்? அந்த சொரூப ஞானம் நிரம்ப பெற்று வரணும். உள்ள களைஞ்சி 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 பார்த்தா இந்த ஆத்மா ஞானமுடையதுன்னு தெரியும், ஆனந்தமுடையதுன்னு தெரியும், இந்த ஆத்மா அமலத்துவத்தோடு கூடியதுன்னு தெரியும். இதையும் தள்ளினாத்தான் யாதாத்மிய ஸ்வரூப ஞானமாக உள்ளது உள்ளபடி பார்க்கிறச்சேதான் ஆத்மாவுக்கு உண்டான நிலையான பேர் அடியவன். அடியேன்னு சொல்லக்கூடியதுதான் திருநாமம். நான் வந்திருக்கேன் ஒரு வித்வான் சாமி சொன்னார். நானா? நான் செத்து வாழ்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்கிறது அழிந்து அடியேங்கிற தன்மையோட வர வேண்டும். அந்த அடியேன்னு வார்த்தை சொல்றார். அடியே உடலம். அழ்வாருக்கு என்ன, இந்த 6ஆம் தண்டம் வந்த உடனே அடியேன்னு சொரூப ஞானம் வந்துதான் வியாக்கியானம் பண்றார் நம்பிள்ளை. அதெல்லாம் இல்ல, இந்த பெருமானுடைய அழகுக்கு தோற்று அடியே. குணை தாஸ்யம் உபாகதான்னா ஸ்ரீராமாயணத்துல யார் நீர்னர்? அவருக்கு பின் பிறந்தவன் லக்ஷ்மணன் பேர்லாம் இல்ல. குணைர் தாசியா, அந்த குணத்துக்கு தோற்ற தாசன் பானா. அந்த போல இவர் அழகுக்கு தோற்றவனா இருக்கார். அழ்வார் அழகுக்கு தோற்று சொல்ற வார்த்தை அடியே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற பெருமாள் ஒரே குடும்பத்துல 3 பேரை அதாவது தோற்கும்படியா செய்தார். யார் யார? ராவணனை, கும்பகர்ணனை, சூர்பனகை. ராவணனை தன் வீரத்தாலே ஜெயித்தான் என்பெருமான். அதற்கு மேலே சூர்பனகையை தன்னுடைய அழகாலே ஜெயித்தான். விபீஷண அழ்வானை தன்னுடைய குணங்களாலே ஜெயித்தான். ராவணன், விபீஷணன், சூர்பனகைன்னு இந்த 3 பேரை ஜெயித்தான் என்பெருமான். ராவணன் பகவானுடைய வீரத்துக்கு தோற்றான். என்னமா சண்டை போடுறான். இவள் சூர்பனகை எம்பெருமானுடைய அழகுக்கு தோற்றாள். இங்க இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வான் எம்பெருமானுடைய குணத்துக்கு தோற்றான். அத போல இந்த ஆழ்வார் எம்பெருமானுடைய அழகுக்கு தோற்றார். 6ஆவது உடனே அடுத்த வார்த்தை என்ன வருது? அடியேன். அடியேன் தாசங்கிற தன்மை ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய திருமேனி அழகுல மயங்கினா தன்னுடைய இந்த பாவம் ஏற்படுறது. அடுத்த சொல்றார் அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. அடியேன் உடலம். உடலம்னா இந்த உடல்னு சொல்ற. இந்த உடல்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா பிராகிருத வஸ்துக்களாலே ஆனது. இது பஞ்சபூதங்களால அதனுடைய தன்மைகளால ஆயிருக்கிற உடம்பு.
நீங்களே அடியேன்னு சொல்லணும்னு நினைச்சா கூட இது விடாது. நீங்களே காலக்ஷேமம் ஸ்டெடியா உட்காந்து கேட்கலாம்னு நினைச்சாலும் இது விடாது. கொஞ்சம் எழுதுக்கலாமா? சீக்கிரம் முடிச்சிருவாரா? சீக்கிரம் முடிச்சிட போறேன். இந்த உடல் விடாது. அத்தனை உபாதைகளை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ. ஏன்னா நமக்கு விரோதியாகவே இருப்பது இந்த உடல் தான். அதனாலதான் ஆச்சாரியர்கள் இதை கண்டு பயப்படுறா. எதையோ கண்டு பயப்படுறியப்பா, இதுதான்ப்பா பஞ்சேந்திரியங்களால இருக்கிறதான்ப்பா நமக்கு பெரிய விரோதி, இதுல மாட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்ற. நீர் உம்முடைய அழகுல கரைஞ்சிருக்கச்சே என்ன இருந்தார், எனக்கு விரோதியாக இருக்கக்கூடிய உடலும் கரைந்தது. அடியே உடலம் நின்பால் அன்பாயே. மனசு கரையிறது, ஆத்மா உருகுகிறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய விஷயம்தான். ஆனா மேனி கட்டடியாத உடல் இது, அவ்வளவு சுலபத்துல அழிக்க முடியாது. எரிக்கரிச்ச கூட எவ்வளவு சிரமப்படுவான்னு பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு சுலபத்துல போகக்கூடிய உடல் இல்லை. நான் அப்படிப்பட்ட இந்த தேகம் ஆழ்வார் பெருமாள் கிட்ட வந்தவொடனே என்னாச்சுன்னா, இந்த உடலம் நின்பால் அன்பாயே, இதுவே உன்கிட்ட அன்புடையதாக மாறிற்று. இந்த உடலின் தன்மையே என்னாச்சு, அன்பு உடையதாக இல்ல, அன்பே வடிவமாக மாறித்து. எது மாறித்து? உடல் மாறித்துங்கிறார் ஆழ்வார். நின்பால் அன்பாயே. அதனால என்ன ஆச்சுன்னா, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. இந்த நீர் ஒரு பண்டத்துல மேல விழுந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த பண்டத்தை அப்படியே கரைய செய்யும்படியா இருக்கு. நீராய் அலைந்து கரைய, இந்த இடத்துல நீரும் உருகான் என்றது, நானும் உருகான் என்றேன். நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. ஒரு கட்டு அவிழும்படியாக மேனி கட்டு, அப்படி அதாவது கட்டவிடாத மேனியா இருக்கக்கூடியது கட்டவிழும்படியாக, அலைந்து கரையும்படியாக உருக்குகின்ற நெடுமாலே. பொற்கொள்ளன்னா தங்கத்தை கொண்டு வருவோம், போட்டு வச்சான்னா நன்னா உருக்கிடுவோம். அப்படி என்னது இது கோல்டு நாம பார்த்தா அப்படியே அந்த ஆபரணமா இருக்குது. ஆமா இதான், இதுல இருக்கிறது இதான் தங்கம், இதுதான். அது போல பகவான் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, உருக்குகின்ற, அப்படியே உருக்கி வைக்கிறானா எம்பெருமான் ஆழ்வார. உருக்கக்கூடிய தன்மை மிக்கவனாக எம்பெருமான் இருக்கான். உருக்குகின்ற நெடுமாலே. நெடுமாலே, நெடுமாலே என்றால் வியாமோகம் மிக்கவன் அர்த்தம். அடியார்கள் திறத்திலே பகவானுக்கு அன்பு அதிகம். மால்னா வியாமோகம், நெடுமால் என்றால் மிக்க அன்புடையவன். ஆழ்வார் ஏன் உருகினார் தெரியுமா? இவன் அன்பை பார்க்கறச்சே தன்னோடது ஒண்ணுமில்லைன்னு தோணித்த ஆழ்வார். என் பக்கத்துல எவ்வளவு அன்பு இருக்கு, என் பக்கத்துல என்ன ஆசை, என்ன காதல் அப்படின்னு எம்பெருமான பார்த்த பிறகுதான் தெரியும். இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, நெடுமாலே. மால்னா பெரியவன், நெடுமால் என்றால் அறப்பெரியவன். அந்த அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய தன்மையும் ஆழ்வாரை உருகும்படியாக செய்திட்டு. நெடுமாலே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. அங்க இருக்கிற கும்பகோணத்துல இருக்கிற வயல் எப்படி இருக்கு, சீராறு சென்னல் கவரி வீசும். சீராறு சென்னல் அப்படின்னு கொண்டாடுற, நல்ல பெருமை பொருந்தி இருக்கக்கூடிய நல்ல அழகான சென்னல். என்ன சுவாமி, யாராவது நெல் பயிர்களுக்கு இத்தனை பெரிய அடைமொழியோட சொல்லுவாரா? ஸ்ரீமான் ஸ்ரீமான் நெல் பயிர்கள்லாம் விளையாடுறதுன்னு சொல்லுவாடா யாராவது? யாராவது மனுஷால கொண்டாடுவா? ஆழ்வார் என்ன சீரார் சென்னல்னு சொல்றாரு. நெல்லுக்கு சீர்மையாவதென் அப்படின்னா பகவத் கைங்கரியத்துல மூழ்கி இருக்கான் அந்த நெல்லும் கூட. சென்னல் கவரி வீசும், காத்து அடிக்கிறது கும்பகோணத்துல. இந்த வயல்கள்ல அப்படி நெற்பயிர்கள் இருக்கு. இந்த நெற்பயிர்கள் இப்படியும் இப்படியும் அலையறதான். ஆழ்வாருக்கு தெரியறது என்ன, கவரி வீசும். அழகா இது கூட சாமரம் போடுறது பெருமானுக்கு, இங்கேருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதே அப்படின்னு தோன்றது. இன்னொன்னு சொன்னார், அந்த சென்னலுக்கு என்ன ஏற்றம் தெரியுமா? பகவானுக்கு பிரசாதமா விநியோகம் ஆறுது. எப்படி நாமெல்லாம் அங்க போய் அகமன்னம் அகமன்னம்னு சொல்றோமோ அதை போல இது ஆறுதே எம்பெருமானுக்கு அழகா. சென்னல் கவரி வீசும். இந்த கவரி வீசும் அழகா அது எப்படி இருக்கு, சாமரம் வீசுகிறா போல எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியத்துல தன்னை அன்வைத்துக் கொண்டிருக்கிறது. சிறுநீர் திருக்குடந்தை, மிக அழகான நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தை. ஏறார் கோலம், ஏர்னா அழகுன்னு அர்த்தம், ஆர்னா மிகுதியாக இருப்பது, அழகு மிகுந்து இருக்கக்கூடிய திருக்கோலத்திலே எம்பெருமான் சைனித்து இருக்கிறான். திகழ கிடந்தாய், அத்தனை அழகு ஒரு வடிவு கொண்டா போலே கிடந்திருக்கக்கூடிய திவ்யதேசம் எங்கன்னா கும்பகோணத்துல இருக்கிற ஆறாவமுதன். கண்டேன் எம்மானே. எம்மானே, எம்மானேன்னா எனக்கு சுவாமியானவனே. உலகத்துல நாம ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுவோம், அவர் தான்ப்பா என் பாசு,
அவர் தான்ப்பா எனக்கு மேலதிகாரி. போன மாசம் அவரை பார்த்து பயந்தான், இந்த மாசம் கிடைக்கிறாருப்பா. என்னாச்சுப்பா போன மாசம் சொன்னீங்கன்னா, இந்த மாசம் கம்பெனி மாறிட்டேன், வேற பாஸ் வந்துட்டார். இப்போ உலகத்துல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுந்தபடி பாச மாத்திக்கலாம், ஆனா பகவானையும் ஆச்சாரியனையும் அப்படி மாத்த முடியாது. நிருபாதிக சேஷின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணமற்று நமக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கான். இவர்களும் ஒரு காரணத்தால தலைவனா இருக்கலாம், ஆனா ஆச்சாரியனும் எம்பெருமானும் எப்பொழுதும் நமக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமான் நிருபாதிக சேஷியா இருக்கக்கூடியவன். அதுதான் இங்க சொல்றா, எம்மானே எனக்கு சுவாமியானவனே. சுவாமிங்கிற சம்பந்தத்தால ஆழ்வாருக்கு இவ்வளவு ஏற்படும்படியான நிலை உண்டாயிற்று. ஆறாவது அடியேனுடனும் நின்பால் அன்பாயே அப்படின்னு எம்பெருமானிடத்திலே உருகக்கூடிய தன்மையுடையவராக கிடந்தார் அப்படின்னு வர்ணிச்சார். இது ஒரு பாசனத்துல கொஞ்சம் அர்த்தம் பார்க்கலாம், இதுக்கு மேல எடுத்தா போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பதிகமும் ஆறாவது. இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆழ்வார்னு திருநாமம். ஏன்னா ஆழ்வார் சொன்னதை தான் கேட்டான். அது மட்டும் இல்லை, ஆழ்வார் அமுது செய்த பிரசாதத்தை இந்த பெருமான் அமுது செய்கிறார். பெரியோர்கள் அப்படி சொல்றாருன்னு காண்பிக்கிறாரா. ஆகையால இவருக்கு என்ன பேரு? ஆறாம் அமுதாழ்வார், பக்த பராதீனனாக இருப்பவன்னு காட்டி கொடுக்கிறார். திருமழிசை பிரான் அவருக்கு பேரு. திருமழிசை ஆழ்வார் இல்லை, பகவானுக்கும் உபகாரம் பண்ணவர், நமக்கும் உபகாரம் பண்ணவர். திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து உபகாரம் பண்ணவர், பகவானுக்கு தன்னையே கொடுத்து உபகாரம் பண்ணினவர். ஆகையாலே அவருக்கு திருமழிசை பிரான். எம்பெருமானுக்கு தான் எம்பிரான்னு சொல்லணும், ஆனா ஆழ்வாருக்கு அந்த திருநாமம் திருமழிசை பிரான்னு ஏற்பட்டு நிற்பதாக அமையப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறதுனா, பகவான் பக்தர்களுடைய பராதீனனாக இருக்கக்கூடியவர். யாரெல்லாம் எம்பெருமான் திருவடிகளிலே மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னையே கொடுத்து நிற்பவனாக இருக்கிறார். எதான் சொல்லி காண்பிக்கிறார் அழகா. என்னையே பற்றி இருக்கக்கூடிய உனக்கு எதை பத்தி கவலை வேண்டாம். அனன்யா சிந்தையன் சோமா ஏஜனா பதிவாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் மகாம்யகம். யோகம் க்ஷேமம்னு ரெண்டு சொல்றாங்க. கிடைக்காதது கிடைச்சதுன்னா யோகம்னு பேர், க்ஷேமம்னா அது தக்க வச்சுக்கிறது. ரெண்டையும் நானே பண்றேங்கிறேன் எம்பெருமான். யோகக்ஷேமம் வகாமியாகம், அகம் வகாமி, நான் வகிக்கிறேன். ஒரு நாளும் அவன் சொன்ன சொல் பொய்ப்பதில்லை. எம்பெருமான் சொன்ன சொல் எப்பவும் சத்தியம். ஏன்னா நான் சொன்ன வார்த்தை சத்தியம்னு பிரமாணம் பண்ணுங்கிறான். அர்ஜுனனை பார்த்து சொல்றான், திரௌபதி என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாதுமா. இந்த வார்த்தையை சொல்றான் எம்பெருமான் திருப்பி திருப்பி திருப்பி. இப்ப என்னுடைய பொறுப்பாக நான் அந்த பக்தர்களை கொண்டாடுகிறேன், பார்த்துக்கிறேன் அவர்களை சொல்றது படி போக பக்தர்கள் சொல்படி நடக்கிறேன். அதுதான் எம்பெருமானுடைய ஒரு தன்னை. அதனாலதான் மந்திரங்கள் எல்லாம் பிராமணர்களுடைய அதீனம். உலகம் எல்லாம் மந்திரத்துக்கு அதீனம், மந்திரம் பிராமணனுக்கு அதீனம். ஆகையாலே தான் நாம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டவன். இந்த இடத்துல பிராமணன்ற சப்தம் ஆச்சாரியனை குறிக்கிறது. ஏன் ஆச்சாரியனுக்கு அடியவனா இருக்கணும்? ஆச்சாரியனுக்கு அடியவனா இல்லை, பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு போறேன். நேர சில பேர் வந்து இறங்குவா, பைய வைப்பா, நேர பெருமாளை சேவிப்பா, ஓடிட்டே இருக்கும். மோட்சம் உண்டான்னா இல்லைன்னு மனவாடலாம். அப்படி ஆச்சாரியந்திரத்திலே பக்தி இல்லாதவனுக்கு எப்படி உண்டு? மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் என்ன இருக்கணும்? பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது. மாமனிகள் இன்னும் ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார், தங்குருவின் தாரிணைகள் தம்மில் அன்பு ஒன்றும் இல்லாதா. அன்பு தன்பால் செய்தாலும், எம்பெருமாந்திரத்திலே அன்பு செய்தாலும் கூட அம்புயை போல் விண்ணாடு தான் அழிக்க வேண்டீராம். இதோட போருமேனார், நிறுத்த மாட்டேங்கிறார். ஆதலால் அவர்கள் திருநாடு நன்னார்கள், நன்னார் அவர்கள் திருநாடு பரமபதம் போக மாட்டார்கள். என்ன காரணம்னா ஆச்சாரிய பக்தி உன்னிடத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். ஆச்சாரிய பக்தியினுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஆச்சாரிய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுது. அற்புதம். எல்லாருமாக சேர்ந்து இருந்து கொண்டாடக்கூடிய நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பரம பாக்கியம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆவணி கேட்டை கோகிலாச்சார சுவாமியுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் நாளைய தினம் நடக்க இருக்கிறச்சே நாம் எல்லாம் ஒன்று கூடி அவருடைய திருவடி சம்பந்திகளாக எம்பெருமானாருடைய தாச தாசிகளாக இருந்து கொண்டாடுகிறோம்னா இதுவே நாம் பெற்ற பேராக இருக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியம், எம்பெருமானார் ஏற்படுத்தின சிம்மாசனாதிபதிகள் இன்னைக்கும் நம்மோட வாழ்ந்து நமக்கு அனுகிரகிக்கிறார். இதுதான் நாம் பெற்ற பரம பாக்கியம். பேசாத பெருமாள் உள்ள இருக்கிறவர், பேசும் பெருமாள் ஆச்சாரியர்கள்.
நமக்கு நேரே அந்த மோட்சத்தை தரவல்லவர்களாக இருக்கிறோம். திருநவி திருவம்சம்னா நாம இன்னைக்கு ஒரு சுவாமியை சேவிக்கிறோம். குங்கிலாட்சான் அந்த குங்கிலி பிராட்டி அந்த திருவம்சத்துல வந்தவர்னா அந்த சுவாமியை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு இன்னைக்கும் கிடைச்சிருக்கு. எத்தனை கலாபங்களை கடந்து இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க நமக்கு. அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் தான் பகவானுக்கு உகப்பை விளைவிக்கும். ஜீவசன பூஷணம்ங்கிற கிரந்தமே இதற்கு தான் வந்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். 3 பருவம் சொல்றாரு. பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம்னு சொல்றாரு. சரம பருவ நிஷ்டை அப்படின்னா எதுன்னா ஆச்சாரிய கைங்கரியமே தனக்கு எல்லாமாக வாழ்வது. அந்த நிலையிலே உயர்ந்திருத்தல் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு கிடைத்தற்கரிய தனம். அழகா மடுகநம்பி சொல்லுவார், ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர். ஆமா, ஒரு பக்கம் இந்த பக்கம் பெருமாள்கிட்ட போவேன், அப்புறம் இந்த பக்கம் ஆச்சாரியன்ட்ட போவோம். இவர் எப்படின்னா வரமாட்டேன் வெள்ள படுகா பெருமாள் ஏற்றாருப்பா வரமாட்டேன். ஏன்னா நீ ரொம்ப பெருமாளை சேவிச்சுங்க, என் பெருமாளுக்கு பால் காஞ்சி போயிடணும். நாம பால் என்ன ஆட்டம் பெருமாளை பார்க்கலாம் போச்சு. ஆச்சாரிய பிரேமம் கனத்திருப்பை திட்டத்துல கண்ட பாக்குறச்சே உலகமெல்லாம் அங்க போறச்சே நாமும் அங்க போனாத்தான்னு தெரியும். ஆனா யாருக்கு பிரமாண ஞானம் உண்மையா வந்திருக்கோ அவர்கள் அதிருட்டத்தை பாப்பா ஆச்சாரியன் பக்கத்துல நிற்பா. சுவாமி ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு, அவ்வளவுதான் பிரமாண ஞானம் வந்திருக்கு. பிரமாண ஞானம் வந்தவர்களுக்கு நிலை பெற்றிருக்கிற இடம் எங்கன்னா ஆச்சாரியனுடைய திருவடிவாரம். அதுதான் எம்பெருமான் கண்டு உகக்கூடிய செயல். இதைத்தான் நம்ம இப்ப எம்பெருமான் தன் அழகிலே மயங்கி இருப்பவர்களை தன் பக்கத்துல ஈர்த்துக்கிறான். எதற்காக முதல் படி அதுக்காக அவனே தான் இல்ல, அடுத்த படி கொண்டு போனோம் சொன்னார் அழகா. நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. எங்க ஒரு தடவை குருகூர் நம்பி சொல்லுங்க, குருகூர் நம்பி குருகூர் நம்பி முதலே வேற சொல்றாரு என் நாவுக்கே. அமிர்தம் ஊறதுப்பா, அமிர்தமா ஊறதுப்பா நாவலே. நாம சொன்னோம் குருகூர் நம்பி ஒன்னும் ஊரலையே. கூப்பிட்டார் அவர் பக்கத்துல உட்காரும். அடியே நாராயணா சொல்லுங்க, நாராயணா நாராயணா ஏதாவது ஊறித்தானா? அங்கேயும் ஒண்ணு ஊரலே. பகவன் நாமா சொன்னாலே ஊரல, ஆச்சாரிய நாமா சொன்னா வரப்போறதான்னு. அதுதான் வார்த்தை என்ன சொல்றாருன்னா என்னாவுக்கே. இந்த பதம் பாருங்க, என்னாவுக்கே என்னுடைய நாக்குன்னு சொன்னார். ஸ்லாகித்து கொண்டாடினார். சரமபர்வ நெட்டையில இருந்த மகான்களை தான் நம்முடைய சம்பிரதாயம் கொண்டாடுகிறது. ஜீவஜனபூஷணத்திலே அதைத்தான் கொண்டாடி இருக்கிறார். இதுவும் நம்முடைய சம்பிரதாயத்துல அப்படி இருப்பதுதான் தன்னேற்றம். மரபுரி சம்பந்திகள் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் காமிச்சிருக்கா. மனவாளமாமிகள் நம்முடைய வாழ்க்கையே அப்படிதான் காமிச்சிருக்க. அப்படிப்பட்ட ஒரு மகோத்சவமா ஆச்சாரிய கைங்கரியமே பிரயோஜனமாக கூடியிருக்கக்கூடிய நல்லடியார்கள் சிஷ்யர்கள் மத்தியத்திலே அடியேனும் கலந்து கொண்டது நமக்கும் அந்த அபிமானம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே. சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அநேகம் ஆயிரம் இருக்கும், சொல்லப்பட்டது குறைச்சலாக தான் இருக்கும். அதுலேயே எத்தனையோ தோஷங்கள் இருக்கும். அதனுடைய மந்தமதியை கொண்டு அதை விலக்கிய வழி நல்லது எதாவது இருந்தால் அது அடியனை அனுகிரகித்த ஆச்சாரியர்கள் பல சுவாமிகள் எனக்கு உபன்யாசங்கள்ல காலக்ஷேபங்கள்ல, குறிப்பாக வித்வான் நரசிம்மாச்சாரியார் சுவாமி, வைகுண்டவாசி அந்த சுவாமி, என்னுடைய கோருந்தாத்தா, பெண்டவைகுட திருப்புலான சுவாமி, இவர்கள் சாதித்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் அதனுடைய பரிமளம் ஏதேனும் மித்திருந்தால் அது அவர்களை சாரும்படியாக இருக்கக்கூடிய விஷயம். இங்கே நமக்காக பெருநவி சுவாமியும் கோகிலாச்சார சுவாமி எழுந்தருளி இருந்தது. அவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி கூடியிருந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவினி 1000 பல்லாண்டாக இன்னும் மேலும் மேலும் இந்த திருமாடிகளில் கைகரியங்கள் குறைவில்லாமல் தொடரணும், வளரணும், இன்னும் பெருகணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அற்புதமான அந்த கைகரிய ஸ்ரீ லபிக்க பெற்று அவர்களும் இந்த சம்பிரதாயத்தை பல பேருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல அடியார்களாக உருவாகி நிற்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட பூர்த்தி செய்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.